ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிக்கு கூட ஒரு ஒன்றாட்டா, ஓகேவா? அது நேம் வந்துட்டு டுகெதர் ஃபார் அவர், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பர்த்டே ஸ்பெஷல்டா, ஓகேவா? ஜன்னத்துல் பிரதோஷியா அவங்க நேமு. நான் உங்கள் நேமை தப்பாக ரீட் பண்ணிட்டா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்கடா, ஓகேவா? விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜான்மா, ஓகேவா? நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கணும், உங்களோட விஷஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களோட விஷஸ் மட்டும் கொடுத்துருங்கடா, ஓகேவா? ஏன்னா பர்த்டே இல்லையா, அதனால் உங்களோட விஷஸ் கொடுத்துருங்க. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வந்துட்டு ஒரு பிரிட்ஜை காமிக்கிறாங்க. பெரிய பிரிட்ஜில் ஒரு கார் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு அப்படியே மோதி இடிச்சு நின்றுருக்கு. அப்படியே வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இப்போ டைம் ஒரு 10:30 இருக்கும் நைட்டு, ஓகேவா? நைட்டு 10:30க்கு ஒரு காரு பிரிட்ஜில் அடிபட்டு அப்படியே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. இங்கே 2 பர்சன் ரொம்ப ஹாப்பியாக பைக்கில் ஒருத்தவங்க ஒரு பர்சன் 2 பர்சன் டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் கத்துறாங்க. என்னடாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. இப்போது அவங்க வந்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா மச்சான் அங்கே பாருங்களேன் சொல்லிட்டு ஒரு பர்சன் ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே இருக்கிறது ஜிமின் அண்ட் ஜங்குடா, ஓகேவா? இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அச்சோ சொல்கிறாங்க. அங்கே காரு அப்படி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அந்த ஹெட்லைட்டு கூட அது வந்துட்டு ஒரு மாதிரி அமிச்சு எரிஞ்சிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ ஜங்குக்கா யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆகிட்டு போல வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஸ்பீடாக பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் பைக்கை விட்டு இறங்கிட்டு ஓடி போயிட்டு பார்த்தா ஒரு பர்சன் அந்த ஸ்டேரிங்கில் இடிச்சு அப்படி பிளட்டு ஹெட்லேருந்து வந்துட்டுருக்கு. சார் இங்கே பாருங்கள், எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்கே பாருங்களேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சனுக்கு பிரீத்லாம் இருக்குது. ஆனால் அவங்க லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. பிளட் வந்துட்டே இருக்குது. ஜங்கு அங்கே பாருன்னு சொல்கிறாங்க. இருமா சொல்லிட்டு ஜங்கு டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆம்புலன்ஸுமே வருதுன்னு பார்க்குறாங்க. இந்த பேஷண்ட் உங்களுக்கு யாரும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், இங்கே வந்து எங்களுக்கு யாரும் இல்லை, இங்கே ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறாங்க. நீங்கள் கூட வரீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் ஜங்கு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. போகிறேன்டம்மா சொல்லிட்டாங்க. ஓகே ஜங்குக்கா சொல்லி ஜிமினும் ஜங்கு கூட இருக்கிறாங்க. இப்போ 2 பர்சனையும் தூக்கி அப்படியே அந்த ஆம்புலன்ஸில் வைக்கிறாங்க. வச்சுட்டு 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த காரில் இருந்த சில திங்ஸ் அப்படி நம்ம ஜிமின் எடுத்துகிட்டு கையில் வச்சுருக்காங்க. ஒரு ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஜங்குக்கா அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ அந்த காரில் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனாலும் ஃபோனுக்கு எதுவும் ஆகலை, ஃபோன் நல்லா தான் இருக்குது. இப்போ அதில் ஒய்ஃப்னு சொல்லி வந்துட்டு இருக்குது. ஒய்ஃபா இதில் யாரோட ஒய்ஃபாக இருப்பாங்க சொல்கிறாங்க. தெரியல, 2 பேரில் யாரோ ஒருத்தவங்களோட ஒய்ஃபாக தான் இருக்கும். நீ எடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் எடுக்கிறாங்க. ஹலோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு அந்த ஃபோனில் கேட்குது அவங்களுக்கு. ஹலோ நீங்கள் யாரும் சொல்லி கேட்குறாங்க. இது என்னோட இவங்கே சொல்லி கேட்குறாங்க. இவங்க யாரும் சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அவங்களோட ஒய்ஃபா சொல்லி கேட்குறாங்க. நான் அவங்களோட ஒய்ஃபு. நீங்கள் என்னாச்சு, நீங்கள் யாரும் சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த காருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதுக்கு ஆமாம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இந்த பிரிட்ஜுக்கிட்ட அடிப்படை ஆக்சிடென்ட் ஆகி நின்றுட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். ஆம்புலன்ஸ் வந்துட்டு வர வச்சுட்டோம். ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்கோம். நீங்கள் கொஞ்சம் வந்துடுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகுது சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போதாங்க. நீங்கள் கொஞ்சம் வரீங்களா சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நான் வரேன் சார், இங்கே பாருங்கள், வர வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு பார்த்துக்குறோம் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது இந்த பக்கம் ஒரு பர்சன் பயங்கரமாக ஹேங்னு சொல்லி கத்துறாங்க. ஒரு பர்சன் கிச்சன் வராங்க. என்னடா என்ன சொல்கிறாங்க. நான் சொன்னேன் அப்போவே ஏதோ தப்பாக நடக்கும் சொல்லிட்டு என்னடா என்ன சொல்லி கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆகிட்டா சொல்லிட்டு இப்போது அவங்க அப்படி பார்க்குறாங்க. ஒன்று இருக்கவா சொல்லிட்டு வேகமாக அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. வேகமாக 2 குழந்தைங்க தூக்கிட்டு அந்த வீட்டில் லாக் பண்ணிட்டு இங்கே ஒரு கார் இருக்குது. அந்த கார் அவங்க ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பயங்கரமாக டேங்க அழாத சொல்கிறாங்க. இங்கே இருக்குது டேடா, ஓகேவா? பக்கத்தில் இருக்குது சின்ன அழாதடா சொல்கிறாங்க. எங்கே நம்பிச்சு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. நம்பிருக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி நம்பிச்சு ஃபோன் போக மாட்டேங்குது. என்னாச்சு சொல்லி பார்க்குறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் ஆஃபீஸுக்கு வந்திருப்பாங்க. என்ன நடக்குது சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இப்போ ரொம்ப ஸ்பீடாக அந்த ஹாஸ்பிட்டல் தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டாங்க. வந்து அட்மிட் பண்ணுறாங்க. சார் இங்கே பேஷண்ட்டுக்கு என்ன வேணும் சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் இல்லைங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நாங்கள் வந்துட்டு சேவ் பண்ண நினைச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஆனால் பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. சார் இங்கே பாருங்கள், உயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, நீங்கள் சேவ் பண்ணுங்கள், என்னால் நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் சைன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இது வந்துட்டு அன்னோன் பர்சன் ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் சைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு சைன் பண்ணுறாங்க. ஏதாவது நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு உயிர் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சைன் பண்ணி தராங்க. ஜிமின் ஜங்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா பார்த்தே எப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டு பிளட்டு நிறைய போயிருக்கும். இப்போ போல் யாரும் பார்க்கலையா, இதுக்கு முன்னாடி அந்த சைடு யாரும் போகலையா சொல்கிறாங்க. அப்படி தான் போராட்டமா சொல்கிறாங்க. ஏன்னா பிரிட்ஜ் வந்துட்டு மிட்வேல இருக்குல்ல, நான் இது வந்துட்டு சிட்டியில் இல்லை, அவுட் ஆஃப் சிட்டி கிட்டே இருக்குல்ல, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஆமாம் ஜங்குக்கா இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஸோ அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை சொல்லிட்டு ஜங்குக்கா ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு வா சொல்லிட்டு அந்த சேரில் உட்காராங்க. இவங்க 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஒன்றும் ஆகிடக்கூடாது சொல்லி ஜிமின் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் ஜங்குக்கா அவங்க ஒய்ஃப் ரொம்ப பயந்து போயிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. எதுவும் ஆகிடக்கூடாது அவங்களுக்கு சொல்லிட்டு ஜிமின் நினைக்க ஒன்றும் ஆகுதுராம்மா சொல்லி ஜங்குக்கா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அந்த ரிசப்ஷன் லிஸ்ட்டில் ஒருவங்க கேட்குறாங்க. இங்கே ஒரு பேஷண்ட் சொல்கிறாங்க, அந்த மாதிரி எமர்ஜென்சியாக வந்து அட்மிட் ஆனாங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு ரூம் வர சொல்கிறாங்க. இப்போது சின்ன அந்த 2 பேபி தூக்கிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கா நட்டே தான் ஓடி வராரு. ஓடி வந்து பார்க்குறாரு. அந்த வார்டுக்கு முன்னாடி வந்து பார்க்குறாங்க. அந்த மிரரில் வந்து பார்க்க அங்கே ஒரு பர்சனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அப்படி இன்னொரு சைடு பார்த்தா இன்னொரு ரூமில் அதே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா ஒரு நிமிஷம் வராங்க. நம்ம
ஜின்னு வராரு. ஜின்னு ஆண்டு நம்ம டே வந்து பார்த்து அழுதுட்டுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க, இவங்க தான் அவங்களா இருப்பாங்களோ சொல்கிறாங்க. அப்படி தான் போராட்டமா சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிமின் போகிறாங்க. அங்கே பாருங்க நீங்கள் சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் திரும்புகிறாங்க. நீங்கள் யார் சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ அவங்க மேலே கொஞ்சம் பிளட் இருக்குது சார் ஷர்ட்லலாம். ஜங்கு ஷர்ட்லேயும் பிளட் இருக்குது. நம்ம ஜிமினோட பிளட்லேயும் ஷர்ட் இருக்குது. நீங்கள் யார் சொல்கிறாங்க. நீங்கள் தான் அவங்களோட ஒய்ஃபா சொல்லி கேட்குறாங்க. இப்போது யூகியோட ஃபோன் நம்ம ஜிமின் கையில் வச்சுருப்பாரு. இது ஃபோன் சொல்கிறாங்க. இது உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோனா, என்னோட ஹஸ்பண்ட் ஃபோன் தான். அவருக்கு என்ன சொல்கிற கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் இந்தமாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் அப்படி வந்துட்டு அந்த பாஸோட ஹேண்ட் எடுத்துக்கோ, அது மாதிரி தேங்க் பண்ண கையெடுத்து கூப்பிட்டு, அச்சோ என்ன பண்ணுறீங்க, பண்ணக்கூடாதுங்க, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, ஓகேவா, அவங்க சரியாயிடுவாங்க, நீங்கள் அழாதீங்க சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பாசம் வராங்க. டேயாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. பட்டே திரும்புகிறாங்க. சின்ன ஆயாங்க சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இன்னொரு ரூம் பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. 2 பர்சன் சார், 2 பர்சன் இருந்தாங்க. நீங்கள் இவங்களோட ஒய்ஃப்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பர்சன் யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க. 2 பேராக சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. 2 பேரும் ஒரே காரில் வந்தாங்க சொல்லி பார்த்துட்டு இப்போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வார்டுக்கு போகிறாங்க. பட்டா இன்னொரு ஐசியூ இருக்குது. அந்த இதில் போய்ட்டு மிரரில் பார்த்தா அங்கே நம்பிச்சுட்டு இருக்காரு. சின்னுக்கு அவ்வளோ தான் டக்குனு கையில் வச்சு இந்த பேபிஸ் விட்டுறாங்க. இப்போ ஜிமினி ஜங்கு அந்த பேபிஸை பிடிச்சிடுறாங்க. இப்போ சின்ன தான் கடுப்புலேயே சொல்லிட்டு தைல கை வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் சொல்லி பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட தாங்க முடியல. இப்போ நம்மகிட்டே தான் பார்க்குறாங்க. ஹேங் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்னடா இது என்னது அப்படி பார்க்குறாங்க. 2 பேரும் ஒரே காரில் வந்தாங்க. சரி ஒரே காரில் வந்திருக்காங்க. இப்படி அடிபட்டிருக்கு. என்ன நடந்துச்சு எப்படி சொல்லிட்டு அவருக்கு தலை வெடிச்சிட்டு போட்டுருக்கு. அப்படியே அழகாரு. ஒன்றும் இல்லை உங்களுக்கு பாரு அழாதீங்க இப்போ சரியாயிட்டு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறாங்க. பாருங்கள் சார் சத்தம் போடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா சத்தம் போடாது சொல்கிறேன். அடிபட்டுக்குது எங்கள் ஹஸ்பண்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் புரியுது உங்களுக்கு, எங்களுக்கு புரியுது சார். ஆனால் மற்ற பேஷண்ட்டும் இருக்காங்களே டிஸ்டர்ப் ஆகலையே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமிடாங்க பாருங்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ 2 பேபிஸ் பயங்கர ட்ரை பண்ணுறாங்க. ஜிமிடா ஒன்றும் இல்லை சொல்லிட்டு டேப் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜவுங்கூர் கையில் ஒரு பேபியும் ஜிமின் கையில் ஒரு பேபி இருக்குது. ஒன்றும் இல்லை ஒன்று சொல்லிட்டு டேப் பண்ணுறாங்க. இப்போ வெளில வந்து டாக்டர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இவருக்கு ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் போல இருக்குது. இப்போ பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. பிளட் வேணும்னு சொல்கிறாங்க. ஒரு அரேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிளட் பேங்கில் இப்போ கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு இப்போ நைட் டைம்லேயே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணி தெரியல. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அவங்க தான் சார் ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. என்ன சார் டாக்டர் கேட்குறாங்க. என்னோட ஓ பாசிட்டிவ் எடுத்துக்கிறீங்க சொல்லி கேட்குறாங்க. ஓகே ஒரு நிமிஷம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு என்ன சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜங்கு போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பேபிஸ் 2 நம்ம ஜிம்மின் கிட்ட இருக்குது. இப்போ ஜங்கு போய்ட்டு டெஸ்ட் பண்ணால் ஜங்கோட பிளட் வந்து கரெக்டானதாக இருக்குது. இப்போ அவருக்கு பிளட்டும் கொடுக்குறாரு. இப்போ நம்ஜனுக்கு பிளட்டை நம்ம ஜங்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ஜனுக்கு ஹெவி அடிபட்டிருக்கு. அதனால் அவருக்கு வந்து பிளட் வந்து நிறைய தேவைப்படும் சொல்லிட்டு ஜங்கு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் யூகிக்கு அப்படியே ஹெட்டில் பயங்க தையெல்லாம் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் அவருக்கு இங்கே முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் நம்ம ஜங்கு ஃபுல்லாக பிளட் கொடுத்துட்டு வெளில வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நீ ஓகே தானே, நான் ஓகே தானே சொல்லிட்டு அவரும் ஒரு பேபி வாங்கிக்கிறாங்க. கூட சொல்லிட்டு அந்த பேபி கையில் வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த 2 பேபி கொஞ்சம் க்ரை பண்ணுற ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஒன்று வந்துட்டு பாய் பேபி, இன்னொன்று கேர்ள் பேபி, ஓகேவா. 2க்கும் ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். ஓகே ரொம்ப சின்ன பசங்களை ஓரளவுக்கு 3 வயசு குழந்தைங்க தான். இப்போ நம்ம சின்ன நம்மட்டே வந்து அப்படியே ஒருத்தர் சாஞ்சி அப்படியே உட்காந்துருக்காங்க. ஃப்ளோர்லேயே உட்காந்துருக்காங்க. சேரில் கூட உட்காரல, ஃப்ளோர்லேயே உட்காந்துட்டு அப்படியே இருக்காங்க. இப்போ டாக்டர் 2 ரூம்லேருந்து வெளில வராங்க. அங்கே பாருங்கள் ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிச்சு. ஓகேவா. இந்த பர்சனுக்கு ஹெட் அடிபட்டுச்சு. ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இந்த பர்சனுக்கு பிளட் ரொம்ப ஹெவியாக லாஸ் ஆச்சு. பிளட்டு கொடுத்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. ஜஸ்ட் அங்கே இன்ஜூரி ஆயிருக்கு. மற்றபடி எதுவும் இல்லை. டைமுக்கு கொடுத்து சேர்த்திங்க இல்லைன்னு வச்சுக்கல ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஓகேவா. அது பிளட்டும் கொடுத்துருக்கீங்க, அட்மிட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உண்மையாகவே வந்துட்டு பெரிய விஷயம் தான் சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போது நம்ம ஜிமினும் ஜங்கு தான் தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ ஓகேப்பா சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டேப் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகலைங்க, அழாதீங்க பாருங்கள் டாக்டர் சொன்ன கேட்டிங்களா சொல்லிட்டாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. நீங்கள் யாரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. நாங்கள் அந்த வழியாக வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதனால தான் நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா, நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்லிட்டு பேபிஸ் பார்க்குறாங்க. பேபிஸ் கொஞ்சம் பசில் எடுவாங்க இருங்க சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு கேன்டீனில் அங்கே மில்க்கு சம் பிரெட் வேணும் வாங்கிட்டு பேபிஸ்க்கு கொடுத்துருங்க சொல்லிட்டு நாங்கள் கிளம்பட்டுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. எங்கள் கூட இருக்க முடியுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கும் ஜங்குக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க இருக்கிறாண்டம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது, அதை கொடுக்குறாங்க. அந்த ரூம் அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸ்டே பண்ணுறாங்க. நம்ம பேபிஸ்லாம் வச்சுருக்காங்க சொல்லிட்டு அந்த ரூமில் அப்படியே இருக்காங்க. ஜிமின் தான் இப்போ தான் ஒரு பெட் இருக்குது. அந்த பெட்டில் அந்த 2 பேபிஸ் படுக்க வச்சுருக்காங்க. பக்கத்தில் டேவும் படுக்கிற அழுதுகிட்டே இருக்காங்க. டேஸ் போயிட்டே இருக்கு. ஜிமினுக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஜின்னு அப்படி தலை கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்படி தூங்கிடுறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. போயிட்டு அந்த 2 ரூம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ட்ரிப்ஸ்லாம் மாற்றிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஜிமினும் ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கடத்தில் ஜிமினுக்கு தூக்கம் வருது. ஜிமின் என்ன பண்ணுறாங்க. ஜங்கா தூக்கம் வருதுமா சொல்கிறாங்க. வாடாமா சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு இங்கே வா சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து ஜங்கு வந்து ஜிமினை சாச்சிக்கிறாங்க. ஜிமின் பெட்டி ஜங்கோட செஸ்ட்டில் சாஞ்சிக்கிறாங்க. சாஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு பார்க்குறாரு. பாவம் ஜங்கா சொல்கிறாங்க. அம்மா ஆனால் நல்லா ஆகிட்டாங்க, கொஞ்சம் எல்லாம் சரியாயிடும்டாப்பா சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமினும் ஜங்க் மேலே சாஞ்சிக்க அப்படி வந்துட்டு தூங்குறாரு. இப்போ நம்ம ஜங்கு அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஹோல்ட் பண்ணி. ஏன்னா பெட்டெலாம் இல்லை, ஏன்னா ஒரு பெட்டில் தான் அவங்க படுத்துக்கிட்டாங்க. நம்ம ஜிமினும் ஜங்கு கீழே தான் உட்காந்துருங்க ஃப்ளோரில். நம்ம ஜங்கோட மேலே ஜிமின் சாஞ்சிக்கிட்டு அப்படியே செஸ்கிட்டே படுத்துக்கிறாரு. ஜங்கும் அப்படியே ஒரு ஷர்ட்டோட கழட்டி நம்ம ஜிமின் மேலே போற்றி விட்டு அப்படியே படுக்க வச்சுக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக போகுது. இப்போ ஏர்லி மார்னிங் இந்த பேபிஸ் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு தான் ஃபஸ்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நம்ம அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது
ஜிம்மினை ஜங்கு தான் பார்க்குறாங்க. பார்த்து அவங்க 2 பேரும் கீழே அப்படி இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜென்னு வந்து அந்த கட்டில் மேலே தான் உட்காந்துருக்காரு. நம்ம டேவும் அந்த பெட்டில் படுத்துருக்காரு. பேபிஸ் அவங்க இருக்காங்க. இவங்களும் பார்த்தா கீழே இருக்காங்க. பார்க்க ஜென்னுக்கு ஒரு மாதிரி எடுத்து கடவுளே ஹெல்ப் பண்ண வந்து பசங்க நம்ம பாட்டுக்கு யோசிக்கவே இல்லை சொல்லிட்டு பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக எப்படி இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஜிமின் ஐஸ் பண்ணுறாங்க. ஜங்கு ஐஸ் பண்ணுறாங்க. சார் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சார், நாங்கள் கிளம்புறோம், உங்களுக்கு ஒரு பயம் இல்லை, நாங்கள் போவா சொல்லி கேட்குறாங்க. சின்னக்கு அவரோட மனசில் ஒரு மாதிரி இருக்குது. சரிப்பா நீங்கள் யாருப்பா, எங்கேருந்து வரீங்க சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் பூசான்லேருந்து வர சொல்கிறாங்க. பூசான்லேருந்தா? ஆமாம். இங்கே சியோவில் சொல்கிறாங்க. அதுவா? சியோவில் சுற்றி பார்க்க வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி சியோவில் சுற்றி பார்க்க வந்து என்னப்பா பேசுகிறா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான். ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கு யாரும் இல்லை. நாங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும். நாங்கள் வந்து கொரியாவை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறோம். இந்த கொரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறோம். அந்த வேர்ல்டே சுற்றி பார்க்கணும் ஆசை. அது மட்டும் தான் எங்கள் 2 பேரோட ஆசை சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் சொல்கிறாங்க. ஓ அதுவா, இவனோட வேர்ல்டு, நான் அவனோட வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுக்காமா இந்த உலகமே என் கூட இருக்குன்னா அது இவன் என் கூட இருக்கிறதுனால தான். ஏன் உலகம் அவனுக்கு ஒரு உலகமே கூட இருக்குன்னா அது நான் அவன் கூட இருக்கிறதுனால தான். எங்கள் 2 பேருக்கு வேறு யாரும் இல்லை. அப்பா அம்மா கிடையாது. சின்ன வயசுலேருந்து ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தோம். ஒன்றாவே வெளில வந்துட்டோம். என்னோட ஒரு 3 இயர்ஸ் சின்ன பையன் தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவனை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன். கூடவே இருந்தானா வேறு யாரும் இவனை தவிர என் பக்கத்தில் வர முடியாது. இவன் மட்டும் தான் என்னோட உலகம். இவனுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்காக தான் இவன் வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்வேஸ் டுகெதர் ஃபார்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இது பார்க்குற சின்ன ஒரு மாதிரி இருக்குது. அப்பா அம்மா சொல்கிறாங்க. பார்த்ததே இல்லை சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. எனக்கு அப்பா அம்மாவும் எல்லாமே தூக்கி போயிருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம், எனக்கு அப்பா அம்மா எல்லாமே ஃப்ரெண்டாக எல்லாமே இவங்க இருக்காங்க சார் ஜிம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க, மேரேஜ் சொல்கிறாங்க. பண்ணிக்கிட்டோமே சொல்கிறாங்க. கரெக்டாக எனக்கு 18 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவனுக்கு 18 இயர்ஸ் இருந்துச்சு. அது வரைக்கும் வெயிட் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு நான் இவனுக்கு 18 இயர்ஸ் எப்போ வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அப்போவே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. லீகலாக யாரும் எங்கிட்ட பிரிச்சிடக்கூடாது இல்லை அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. பிரிக்கவும் முடியாது அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிவன் க்யூட்டாக ஷை ஆகுறாங்க. அதை பார்க்குற ஜின்னுக்கு அங்கே அவங்க ஹஸ்பண்ட் அடிப்பட்டிருக்காங்க மறந்துட்டு கூட இவங்க இருக்கிறத பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்கள நம்பவே முடியல. எப்படிப்பா நீங்கள் எப்படி சொல்கிறாங்க, ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, இதான் எங்கள் ஃபேட்டு. ஆனால் எங்கள் காட் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் லைஃப்பை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எனக்கு எல்லாமாவும் எனக்கு ஜங்கா கொடுத்துருக்காங்க. எனக்கு ஜங்காவுக்கு எல்லாமும் எனக்கு கொடுத்துருக்காங்க. எங்கள் 2 பேருக்கு நாங்களே போதும், எங்களுக்கு வேறு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் கிளம்புவா அப்படி சொல்லி ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் இருங்க சொல்கிறாங்க. ஏன் நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணிட்டோமே, நாங்கள் போகிறோமே சொல்கிறாங்க. இல்லை இருங்க நான் சொல்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி ஜிம்னு ஜங்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு தாயிரு பேபிஸ்லாம் வந்து முடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு எதாவது பசிக்கல, இவங்க எல்லாருக்கும் பசிக்கணும். போய் காஃபி என்ன வேண்டாம் சொல்லி ஜங்கு போகிறாங்க. ஜிமின் உட்காந்துருக்காங்க. ஜங்கோட ஷர்ட் வந்து கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சின்ன பார்க்குறாரு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக பேபி மாதிரி அழகாக உட்காந்துருக்காரு. இப்போ ஜின்னு தான் இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ எழுந்திருக்காங்க. எஞ்சதும் இவங்க சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க பாரு, இவங்களுக்கு ஒன்றும் இருக்காது அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம தான் வந்துட்டு வேகமாக இருக்காங்க. பெட்டு விட்டு எந்திரிக்கும் போது பேபிஸ் எழுந்திருக்காங்க. எழுந்திரிச்சிட்டு மம்மா டாட்டா சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு அழகாங்க. இப்போ ஜின்னு தான் போய் இருக்கிறாங்க. ஒன்றும் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கடா ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு பேபிகிட்ட க்யூட்டாக பேசுகிறாரு. பேபியும் சிரிக்குது. நீங்கள் யார் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அங்கிள் ஓகேவாங்க, நியூ அங்கிள் வந்து சொல்கிறாங்க. இப்போ பேபிஸும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு காட்டன் கேண்டி மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னென்னுக்கு ஆமாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அங்கிள் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. உன் பேர் என்னம்மா கேட்குறாங்க. என் பேரா, என்னோட பேர் வந்து டேகி, இவன் பேர் வந்து நம்ஷி அப்படி சொல்கிறாங்க. நம்ஷியன் டேகியா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்லி பேபி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறது. இப்போ ஜிமின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த பக்கம் ஜங்கு தான் காஃபி, இந்த குழந்தைங்களுக்கு மில்க்கு பிரெட் எல்லாம் வந்துருக்காங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. எதுக்குப்பா சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஹேங்கு கூப்பிட சொல்கிறாங்க. அப்படியே சரி ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு தான் டேவ் போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜின்னும் டேவ் போய்ட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வராங்க. இந்த பக்கம் பேபிஸ்லாம் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ஜிமின் தான் அந்த பேபிஸ்க்கு அந்த பிரெட் மில்கி கொடுக்குறாங்க. குடிக்க சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் க்யூட்டாக சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் ஜிமினுக்கு இந்த இது கூட சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் வந்து ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு சொல்லி ஜிமின் அப்படி ஜின்னுக்கு ஜங்க் வந்து ஃபீட் பண்ணி விடுறாங்க. அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கட்டையும் பார்க்குறாங்க. இவங்க யாரும் யாங்க சொல்லி ஜின்னுக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு இதெல்லாம் சொல்கிறாங்க. தான் சொல்கிறாரு. அவங்களுக்கு யாரும் இல்லையாம்மா, 2 பேர் தனியாக தான் இருக்காங்களா சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் சொல்ல டேக் ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்கன்னு ஆமா யாருமே இல்லையாம்மா, 2 பேர் மட்டும் தானா அப்படி சொல்லிட்டு ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவங்களாம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க. பேஷண்ட் ஜின்னு அண்ட் டேவோட நீங்கள் தானே பேஷண்ட்டோட அட்டெண்டர் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வாங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ வராங்க. அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா, பயப்படுறது எதுவும் இல்லை, எல்லாமே க்யூர் ஆகிடும். கொஞ்சம் டேஸ் எடுக்கும் ஆனால் சீக்கிரம் க்யூர் ஆகிடும் ஓகேவா சொல்லிட்டு அவங்க மெடிசன்ஸ் எழுதி கொடுக்குறாங்க. ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு தேங்க்யூ டாக்டர் சொல்லிட்டாங்க. பாருங்கள் தேங்க்யூ அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க தான் டைமுக்கு வந்து சேர்த்துருக்காங்க ஓகேவா சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ
சின்ன தான் ஜங்கு யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஹேங் வேணாம், தேங்க்ஸ்லாம் பண்ணாதீங்க ஓகேவா? தேங்க்ஸ்லாம் பண்ணி நீங்கள் எங்களை பெரிய மனுஷங்களாம் ஆக்கிடாதீங்க ஓகேவா? அதான் எங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் தான். ஒரு ஹியூமன் வந்து இன்னொரு ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம கரும்படி ஒரு உயிர் போகிறத பார்க்க முடியுமா சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்ல ஜின்னுக்கு அப்படி போய் அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. வந்து ஹக் பண்ணுறாரு சின்னையும் ஜிம்மினும் ஜங்கும் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூப்பா, மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ சொல்லக்கூடாது, ஆனால் தேங்க்யூ தவிர வேறு வேர்ட்ஸ் இல்லை ஓகேவா? தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நாங்கள் எங்கள் லைஃபே அவங்கக்கிட்ட தான் இருக்குது. எனக்கு அவங்களாம் உயிர், இவங்களுக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்லியிருந்துக்கு ஆமாம் எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எங்களால் மறக்கவே முடியல தெரியுமா? எங்களுக்கு இவங்க இல்லாமல் ஒரு லைஃப் எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. எங்களோட பேபிஸ்க்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லைஃபை நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருங்க, இப்போ நாங்கள் கிளம்புவோம் சொல்லிட்டாங்க. இல்லைப்பா கிளம்பாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், எங்கள் ஹஸ்பண்ட்லாம் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டோம், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருங்க சொல்லிட்டாங்க. சரி ஜிமினு ஜங்கும் சரி ஓகே சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ஜுனும் ஜஷுகா ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பக்கத்து ஒரே பெட்டில் ஒரே வார்டில் 2 பெட்டையும் போட்டுறாங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு நார்மல் வார்டில் இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே வந்துருக்காங்க. இப்போ தான் சுகா ஹக் பண்ணி பயங்கரமாக இருக்காங்க. பாருட்டே ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. எதுக்கெல்லாமா அழுவ சொல்கிறாங்க. சுகா உனக்கு என்ன தெரியும், அப்படி பார்த்ததுக்கப்புறம் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை சுகா நம்ம பயந்துட்டு சுகா எப்படி சுகா இது நடந்து சொல்கிறாங்க. தெரியலடா கார் சடனாக பிரேக் பிடிக்கவே இல்லை, என்ன பண்ணுறதே தெரியாமல் போயிடுச்சு. நானும் நம்பிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுவோம், எமர்ஜென்சி கால்லாம் ட்ரை பண்ணோம், எதுவும் போக முடியல அந்த சுச்சுவேஷன். அதனால தான் போய் பிடிச்சிட்டு போய் இடிச்சு நின்றுச்சு சொல்கிறாங்க. இப்போது நாங்கள் எப்படி இங்கே வந்தோம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு கேட்குறாங்க எனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க. இப்போ நம்ம சின்னதான் நடந்தாலும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பிளட் கொடுத்துட்டு இந்த பாஸ் ஒன்று சர்வ் பண்ண சொல்கிறாங்க. அவங்க எங்கன்னு கேட்குறாங்க. வெளில இருக்காங்க சொல்லிட்டு கூப்பிட சொல்கிறாங்க. இப்போ சின்ன நம்ம ஜங்குள்ள வராங்க. சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க 2 பேரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ 2 பேர் பார்க்குறாங்க. நீங்கள் யார் பாஸ் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் நம்ம சின்ன இங்கே நடந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நான் அவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச், எங்களோட ஃபேமிலி சோ பண்ணியிருக்கீங்க. உண்மையாக நாங்கள் எல்லாம் இவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேர் ரொம்ப இன்னசென்ட் ஓகேவா? தேங்காய் எங்களை காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, நாங்கள் சாதாரண மனுஷங்க, எங்கள் கூட கடவுளெல்லாம் ஒப்பிடாதீங்க, கடவுள் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சுகா அந்த ஜிம்மினும் ஜங்கையும் பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கே போகணும்னு சொல்கிறாங்க. அதுவா நாங்கள் இப்போ வந்துட்டு எங்கள் ஊருக்கு போகிறோம் சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க பூசான் போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சி போடுறீங்களா? இல்லை சொல்லுங்கள் சொல்கிறாங்க. என் கூட இருக்கீங்களா சொல்கிறாங்க. உங்கள் கூட வாசல் ஜிமின் பார்க்குறாங்க. நாங்கள் இதுக்கு உங்கள் கூட அப்படி கேட்குறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க. எங்கள் கூட இருக்க மாட்டியா? நாங்கள் உங்களுக்கு அண்ணாவா ஒரு ஃபேமிலியாக சொல்லிட்டாங்க. பாருங்கள் நாங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணதான், அதுக்காக நீங்கள் இவ்வளோலாம் பண்ணணும் இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டாங்க. பாரு நான் நீ பண்ண ஹெல்ப்புக்காக கேட்கல, நான் டேரெக்டாகவே கேட்குறேன். எனக்கு உங்கள் 2 பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டு பசங்க மாதிரி இருக்கீங்க, தனியாக விட மனசு இல்லை, என் கூட இருக்கீங்களா ப்ளீஸ் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிமினும் ஜங்கு பார்க்குறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. அப்படி இல்லை நாங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுது நீங்கள் 2 பேரும் ஊரை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, தப்பு இல்லை, ஆனால் ஊரை மட்டும் சுற்றி பார்த்தா போதுமா, உங்களுக்கு ஒரு லைஃப் இல்லையா, நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு லைஃப் வாழ வேணும் சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, ஒர்க்லாம் கிடைக்கல, நாங்கள் அப்போ போவோம், எங்களுக்கு எதனால் கையில் கிடைக்கிற ஜாப்லாம் பண்ணுவோம், அது ஜங்கா தான் ஒர்க் பண்ணுவோம், நான் அதிகமாக போக மாட்டேன், ஜங்கா விட மாட்டாங்க, எங்கள் கையில் கிடைக்கிற ஜாப்லாம் பண்ணுவோம், பண்ணிட்டு அதில் மணி வச்சுப்போம், அப்புறம் நாங்கள் சுற்றி பார்ப்போம், இப்படி தான் இருப்போம் சொல்கிறாங்க. பாருப்பா அப்படி ஒரு லைஃப்லாம் வாழக்கூடாது ஓகேவா, நம்மளுக்கு ஸ்டாண்டர்டான லைஃப் வேணும் ஓகே, நம்ம லைஃப் வந்துட்டு பர்மனெண்ட்டானு தெரியாது, ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ப்ளேஸ் ஒரு பர்மனெண்ட்டாக வேணும், ஒரு ஜாப் வேணும், இதெல்லாம் வேணும்ப்பா, இதில் இருந்தால் லைஃப் வந்து லீட் பண்ண முடியும் ஓகேவா, இப்படி நீங்கள் சுற்றிட்டு இருக்க முடியாது, நீங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை உருவாக்க வேணாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஷையாக போய்ட்டு அப்படி அங்கே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் இல்லை அதெல்லாம் பிளான் இருக்குன்னா கொஞ்சம் டைம் இருக்கு சொல்கிறாங்க. பாருங்கள் எங்கே போய் யாரும் மாதிரி கஷ்டப்பட வேணாம், நாங்கள் இருக்கோம் ஓகேவா, நீ செஞ்ச ஹெல்ப்புக்காக உங்களை நாங்கள் இது பண்ணல, எங்களுக்கு உங்களை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா, உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம் சொல்லி, எங்களுக்கு ஒரு தம்பி இருந்தால் நாங்கள் அப்படி பார்த்துருக்க மாட்டோமா, நீங்கள் எங்க கூட வரீங்களா எங்கள் வீட்டுக்கு அப்படி கேட்குறாங்க. நான் கொஞ்சம் கம்பெனியில் ஜாப் போட்டு தரேன், நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜாப் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படி இருக்கலாம் ஓகேவா, உங்களுக்கு எங்கள் கூட இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ணாலும் ஓகே தான், எங்கள் வீட்டுக்கு வரீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜின்னு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்குறாரு ஜிம்மிக்கிட்டி ஜங்குட்டியும், எங்கள் வீட்டுக்கு வரையாப்பா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சு ரொம்ப பார்க்குறாங்க. வரீங்களா இல்லை வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க. ஆமாம் என் கூட வா சொல்லிட்டு நம்ம சின்ன ஜிம்முக்கு போய் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் சொல்கிறாங்க இல்லை நீ என் கூட வா, எங்களை வந்து அந்நியமாக பார்க்காத, எங்களை ஃப்ரெண்டை பாரு, என்ன ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துக்கேன், அதுக்கப்புறம் இவங்களை வந்து ஒரு ஹேங்காக பார்த்துக்கோ, இவங்க எல்லாரும் ஹேங் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா என்ன சொல்கிறதுக்கு ஜங்க் பார்க்குறாங்க. நம்ம எங்கே நம்ம போகிறதும் நம்ம இங்கே எப்போதும் அலைஞ்சிட்டு தானே இருக்கோம், நான் உனக்கு சம்டைம்ஸ் எனக்கு ஃபீல் ஆகும், எனக்கு எதனாயிட்ட உனக்கு என்ன பண்ணுறது எப்படி இருப்போம் நினச்சிருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு எதனாயிட்டா செத்து போயிடும் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் அப்படியே டைட்டாக அப்படிலாம் பேசக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு அப்படிலாம் பேசக்கூடாது, உனக்கு எதுவும் ஆகாது உங்கள் 2 பேருக்கு ஓகேவா, நீங்கள் இருந்தாலும் ஒரு ஃபேமிலி ஒரு சப்போர்ட் எதுவும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்ம ஒன்றா ஒரே ஃபேமிலியில் பிறந்தா தான் பிளட் ரிலேட்டாக தான் பிறந்தா தான் ஃபேமிலின்னு கிடையாதுப்பா, நம்ம இப்படி கூட ஃபேமிலி ஆகலாம், தப்பு இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெனி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா கூட அவன் நம்மளுக்கு பிளட் ரிலேட்டாக தான் சொல்கிறாங்க. என்ன இருக்காமா அவனோட பிளட் இப்போ உடம்புல ஓடிட்டு இருக்கு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு சொல்லிட்டு நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு நான் ஓன் பிரதராகவே பார்க்குறேன் ஓகேவா, தாய் செஞ்சு உன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு வா சொல்கிறாங்க.
ஜிமின் ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாண்டாம்மா ஒன்றா சேஃபாக பார்த்ததுன்னு காசு நம்ம எங்கெங்கே அலைஞ்சிட்ருக்கோம், இது வரைக்கும் எப்படி போயிடுச்சு, இதுக்கப்புறம் லைஃப் வேணும்ல, நம்ம அவங்க கூட போகுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை என்னைக்காவது ஏதாவது சொல்கிறாங்க பாரு இப்போ டே பார்க்குறாங்க. கிட்ட வா சொல்லிட்டு கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், என் லைஃப்பில் யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணதில்லை, இருந்தாலும் ப்ராமிஸ் பண்ணி தரேன், எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீ எங்கள் ஃபேமிலிக்கு சம்மந்தம் இல்லாத பாசம் நீங்கள் 2 பேரும் சொல்லிட்டு நான் நடந்துக்கவே மாட்டேன், ஓகேவா? எந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் எங்களுக்கு திட்டினாலும் கோச்சிக்கிட்டா கூட நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் ஹார்ட் ஆகிறோம் நாங்கள் நடந்துக்கவே மாட்டோம், ஓகேவா? என்னை நம்பு அப்படி சொல்கிறாங்க. நீயே ஒன் டே ஃபீல் பண்ணுவ, நம்ம இப்படி ஒரு ஃபேமிலி நம்மளுக்கு வந்து கிடைச்ச ஒரு லக்கா நீ ஃபீல் பண்ணுவ, நீ வந்து எங்கள்கிட்ட ரியலான பாசத்தை பார்ப்ப அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் இல்லை நீங்கள் என்ன கூட என்ன சொல்லிக்கோங்க, கோவம் தான், ஆனால் ஜங்காவே சொல்கிறாதீங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு அவ்வளோ பிடிக்கும் உனக்கு ஹஸ்பண்டாக சொல்கிறாங்க, ரொம்ப அப்படி சொல்கிறாங்க. அது சொல்லும் போதே தெரியுது எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீ ரொம்ப லக்கி இல்லை சொல்கிறாங்க. இல்லை நான் தான் லக்கி சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவர் கிடச்சதுக்கு நான் தான் லக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. ஆமாம் இவன் எனக்குனே பிறந்திருக்கு, அதனால தான் நான் 3 இயர்ஸ் வரைக்கும் தனியாக அந்த ஆர்ஃபனேஜில், அதுக்கப்புறம் குழந்தைய வந்து அங்கே போட்டு வந்திருக்காங்க யாரோ, எனக்கு அதில் பெருசாக விவரம் தெரியாது. அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் ஆகும்போது தான் இவன் கொஞ்சம் வளர்ந்தான், ஒரு குட்டி குழந்தையா, அதுக்கப்புறம் தான் எனக்கு அவனுக்கு தெரியும். எனக்கு 5 இயர்ஸ் அவனுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் இருந்துச்சு, ஒரு 2 இயர்ஸ் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அவனுக்கு யாருமே இருக்கக்கூடாது, நான் அவன் கூட இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பழகிட்டேன். அதுக்கப்புறம் அவன் தான் என் வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு அப்போ இந்த ஹேண்டுக்குள்ளே அவன் ஹேண்டை வச்சுக்கிட்டேன். அந்த டேலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஹேண்டை விடவே இல்லை. ஸ்டில் அவன் கூட என் கூட மட்டும் தான் இருப்பான் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரே ஒரு விஷயம் தான் வச்சுருப்பேன் காட் கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் இறந்து போக எனக்காக ஜங்காவுக்கு எதுனா ஆனால் அன்றைக்கி நானும் இறந்து போயிடணும், நான் அவரோட இருக்க மாட்டேன் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. நாங்கள் இறந்து போக கூட ஒன்றா இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசாத சொல்கிறாங்க. இல்லை நிஜமாக சொல்கிறேன், என்னோட ஃபேட் இவங்க கூட தான், என்னோட ஃபேட் வந்து முடியிறப்போ இவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்ல ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி 4 கிஸ் பண்ணுறாங்க. எங்கேயும் போக மாட்டேன் நீ என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானோட எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி என் கூட வரீங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே வரேன் சொல்லிட்டு இப்போ பேபிஸ்லாம் பார்க்குறேங்க. ஆச்சோ இந்த எங்கே நம்ம என்னோட அங்கிள் வீட்டுக்கு வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு குதிக்குது. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கிட்ஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. எங்கே இந்த பையனை பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. என்னத்துக்கு இப்போ டே பார்க்குறேங்க. ஆமாம் அது பெரிய பூனைக்குட்டி இருக்குல்ல, அதோட அனதர் வருஷன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டன் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் பார்க்க பூனைக்குட்டி மாதிரி தான் இருக்கீங்க சொல்லி ஜிம் சுகா பார்த்து சொல்லலை. சுகாக்கு யாராவது அப்படி சொன்னால் கோவம் வரும். ஆனால் ஜிம்னு சொல்லும்போது கோவமே வரல, ரொம்ப என்ன சொல்கிறதுனால அவர் ஓகே நான் பூனைக்குட்டியாக இருக்கேன்னா சரி ஓகே அப்படி இருக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாப்பா க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுது. அங்கிள் நீங்கள் இப்போ நல்லா பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் கூட விளையாடுறதுக்கு, நீங்கள் என் கூட ப்ளே பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ப்ளே பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக 3 டேஸ் இப்படி தானே போயிருக்கும். 3 டேஸ் ஆஃப்டர் தான் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பார்த்தா பெரிய வீடு, அவ்வளோ பெரிய லக்ஸரிஸ் ஹவுஸ். ஜெமின் பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய வீடு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் 4 பேர் நீங்கள் வந்துட்டு மொத்தமே வந்து ஒரு 6 மெம்பர் இருக்கீங்க, அது குழந்தைங்க தான் 2 பேரும், நீங்கள் இருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வீடா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. உனக்கு கிம் குரூப் தெரியுமா சொல்கிறாங்க. கிம் குரூப் சொல்கிறாங்க. கிம் மின் குரூப் சொல்கிறாங்க. கிம் மின் இது கேள்விப்பட்டிருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம் அதில் குரூப்போட ஓனர் தான் நாங்கள் சொல்கிறாங்க. அப்படியா கிம் மின் குரூப்போட ஓனரா நீங்கள் சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் அதில் ஓனர் தான் சொல்கிறாங்க. ஓ ஓகே சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் ஆயிருக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை அந்த கம்பெனியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியும், நிறைய பேர் உங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேர் லைஃபே உங்கள் கம்பெனி நம்பி தான் இருக்குது, அதனால உங்களுக்கு எதுவும் ஆயிருக்கூடாது கார்டு, அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக சர்வ் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு ஜிமின்னு சொல்ல அவங்க பார்க்குறாங்க. என்ன இந்த பசங்க இந்த அளவுக்கு இருக்காங்க, இப்படி பியூராக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலை, ஆகவும் கூடாது சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கார்டை ப்ரேயர் பண்ண. இதை பார்க்குற ஜினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜினு வந்து ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாரு எல்லாருமே டிசர்வான பர்சனாக வாழறதுக்கு வா சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜிமின் தான் ஆச்சு எங்கள் லக்கேஜ் சொல்கிறாங்க. லக்கேஜ்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் நீ வா சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜிமின்னு ஜங்குக்கு எல்லாரும் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா அவ்வளோ பேர் வீடு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, பல பலன்னு வச்சுருக்காங்க வீட்டை. அது ஃபேமிலி பிக் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ஃபேமிலி பிக்கு ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அப்படி அழகாக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்குது யாங் சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ உள்ள சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நம்மளும் ஒரு 4 குழந்தை பெற்றுக்குவோமா அப்படின்னு சொல்லி ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. 4 போதுமா சொல்கிறாங்க. போதும் 4 குழந்தை பெற்றுக்கிட்டா நம்ம ஃபேமிலி பெருசாக இருக்கும்ல, நம்மளும் இந்த மாதிரி பிக்கலாம் எடுக்கலாம்ல சொல்கிறாங்க. இதாச்சும் கேட்குது. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு, எவ்வளோ இன்னசென்ட்டாக இருப்பாங்க, எப்படி அப்பா அம்மா இல்லாமல் ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்துருக்காங்க சொல்லிட்டு டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கணும், நம்ம பிரதர் மாதிரி நம்ம நினைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா சொல்லி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. உங்கள் பேரண்ட்ஸாக சொல்கிறாங்க. ஓ எங்கள் பேரண்ட்ஸ்லாம் எப்போதுமே ஃபாரினில் இருப்பாங்க சொல்கிறாங்க. ஃபாரின்லேயே ஆமாம் அவங்க எப்போ சிப்போ சுற்றிட்டே தான் இருப்பாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க. எங்கள் மேரேஜ் ஆகிற வரைக்கும் எங்க கூட தான் இருந்தாங்க, தனித்தனியாக எங்கள் வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களை ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டோமா. எப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆனிச்சோ அன்னையிலேருந்து இளஞ்சோடிகள் மாதிரி ஃபாரினில் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா வானத்தில் பறந்துட்டு இருக்காங்க, கீழே வரதே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வெளியும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆச்சு என்ன சொல்கிறீங்க இதுக்கு. ஆமாம் வெளில சுற்றி பார்க்கறதுல ஒரு வாரம் தானே, நம்ம பார்ட்னர் கூட ஹேண்டு பிடிச்சிட்டு கடைசி காலத்தில் அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது. குழந்தைங்களுக்காக கொஞ்ச நாள் நம்ம வாழ்வோம், கொஞ்ச நாள் நம்ம அப்பா அம்மாக்காக வாழ்ந்துருப்போம், அதுக்கப்புறம் நம்ம அப்படி வளர நம்மளுக்கு ஃபேமிலி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் அந்த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இருக்குல்ல அதை நம்ம பார்ட்னர் கூட ஸ்பெண்ட் பண்ணணும், ரொம்ப ஹாப்பியாக கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் அப்படி தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லி ஜங்க் பேசிக்கிறாங்க. ஆனால் இப்போவே நம்ம பாதி
பார்த்துட்டோமே சொல்லிட்டு இப்போ ஜிமின் ஜங்கு பேசிட்டு இருக்காங்க. இது பார்க்க க்யூட்டாக தான் இருக்குது. இப்போ நம்பிச்சிடும். நீங்கள் சொல்கிறது ரொம்ப அழகாக தான் இருக்குது. என்ன பிஸ்னஸ் மொத்தத்தையும் எங்கள் தலை கட்டிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா, நீங்களும் ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் உங்கள் குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டு நீங்களும் போங்க சொல்கிறாங்க. அது உண்மை தான் சொல்லிட்டு இப்போ நம்ம சின்னதான் ஜிமின் ஜங்குக்கு வாங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் ரெண்டு பேர் கூப்பிட்றாங்க. பார்த்தா ஒரு பெரிய ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ரூம் நல்லா இருக்கா பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ரூம் அவ்வளோ பெருசாக இருக்குது. 2 பேர் ஸ்டே பண்ணலாம், 4 பேர் கூட ஸ்டே பண்ணலாம் ஃப்ரீயாக. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ எவ்வளோ பெருசு இருக்குது, இது இவ்வளோ பெரிய ரூமாக சொல்கிறாங்க. ஆமாப்பா இவ்வளோ பெரிய ரூம் தான், உங்கள் 2 பேருக்கு ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும், பிடிச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. ஜங்க் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு ஹேங் சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா ஜங்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இந்த ரூம் ஓகேவானு பாருங்கள். இல்லை இந்த ரூம் மேன்ஷன்லாம் நிறைய ரூம் இருக்குது, வேறு என்னப்பா வேறு ரூம் சூஸ் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் வேண்டாம், இது போதும் சொல்கிறாங்க. இது போதும் அப்படி நினைக்காது ஜிமின், உனக்கு பிடிச்ச மாதிரி ரூம் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை எங்கள் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதே போதும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியா சரி ஓகே, அப்போ இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க சொல்லிட்டாங்க. உனக்கு திங்ஸ் ஒன்று தேவையான எல்லாமே நான் ஆர்டர் போட்டிருக்கேன், எல்லாம் வந்துடும் சொல்லிட்டாங்க. 1 சைஸ்க்கும் அப்புறம் அதுக்கப்புறம் ஜங்கோட சைஸ்க்கான ட்ரெஸ்ஸும் ஆர்டர் போட்டிருக்கோம். ஓகேவா கண்டிப்பாக வந்துடும், வந்ததுக்கப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தர சொல்கிறாங்க. சரி ஓகே எங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ஜூன் சொல்கிறாங்க. அவங்க ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. நம்ஜூன் சொல்கிறாங்க. சின்ன சொல்கிறாங்க. உனக்கு எதுவும் சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு வருத்தமே இல்லை, அந்த பசங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பியோர் சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு. லைக் நம்ம குழந்தைங்க மாதிரி, குழந்தைங்க மனசில் எப்படி எந்த ஒரு விஷமும் இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி அவங்க மனசில் எந்த ஒரு கெட்ட என்னமோ ஈகோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எவ்வளோ பியோராக இருக்காங்க. அப்படி ஒரு பசங்களாம் இந்த வீட்டில் அப்படி ஒரு பசங்க வந்து இருக்குன்னு இருக்குது. நம்ம ஃபேமிலியில் எப்போ நம்ம கூட இருக்கட்டும், எந்த ஒரு சுச்சுவேஷன் நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், நீயும் அதே மாதிரி சரி ஓகேவா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், எனக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டில் நம்மளோட பிரதர்ஸ் மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இதே தான் கேட்குறாங்க. ஷிகா அவனை காப்பாற்றிருக்காங்க சொல்கிறாங்க. பாரு எனக்கு காப்பாற்றிருக்காங்க மட்டும் இல்லை, நம்ம கம்பெனியில் எத்தனை பேருக்கு நம்ம இலவசமாக எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கோம், என்னென்னமோ பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு எதுவும் பண்ணியிருக்கவும் சரி பண்ணாதவங்க சரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம உயிரே காப்பாற்றிருக்காங்க. என்னோட உயிரை காப்பாற்றுன்னு தாண்டி அவ்வளோ நல்ல ஒரு ஹியூமனிட்டிஸ் அவங்ககிட்ட இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது பசங்க நம்ம கூடவே இருக்கட்டும் ஓகேவா. அது வந்து பையனை பூனைக்குட்டியும் சொல்கிறப்ப எனக்கு கோவம் கூட வர மாட்டேது பார்த்தியா சொல்கிறாங்க. அதான் ஷுகா எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் கூட சொல்ல நீ கோவப்படுவேன், எப்படி ஜிமின் சொல்கிறா நீ கோவப்பட மாட்டா சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க தெரியல, எனக்கு அவன் வந்து தம்பி மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் அண்ட் ஜங்கு தலா ரூமில் இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னடாமா சொல்கிறாங்க. இல்லை இது நம்ம இந்த ரூமில் இருக்க இந்த வீட்டில் இருக்கணுமா, நம்ம இந்த வீட்டுக்கு டிசர்வான பர்சனாக சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஏன்டாமா சொல்கிறாங்க. பாரு நம்ம சும்மாலாம் அங்கே இருக்க போகிறதில்ல ஓகேவா, கண்டிப்பாக நான் ஒரு ஜாபுக்கு போவேன், அவங்க கம்பெனியில் இருந்தாலும் சரி இல்லை வேற ஒரு கம்பெனினாலும் சரி போயிட்டு நம்ம மணியில் ஓனாக ஏன் பண்ணி தான் சாப்பிடுவோம் ஓகேவா, நம்ம 6 மணி சும்மா சாப்பிட மாட்டோம் புரியுதா சொல்கிறாங்க. என்னோட ஜிமினை நான் அப்படி விட்டுற மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு இன்செக்யூராக இருக்க மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்ல பர்சனாக இருக்காங்க. அப்படி உனக்கு என்னைக்காவது இன்செக்யூர் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் ஓகே சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சின்ன அப்படியே வெளியிருந்து காதில் வாங்குறாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரவே வராது, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமே வராது சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப பெருசாக இருக்குல்ல சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இங்கே நம்ம வீடு மாதிரி அதிகமாக மஸ்கிட்டோ கூட வராது போல சொல்கிறாங்க. மஸ்கிட்டோலாம் வர வாய்ப்பு இல்லைங்க பாரு அப்படி சொல்லிட்டு விண்டோஸில் காமிக்கிறாங்க. 2 பேரும் அழகாக ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஒரு ஈரோட்டில் ஒரு இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க 2 பேர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஃபைனலாக அவங்க ஜின்னு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய மேடு இருக்காங்க. இப்போ நிறைய மேடு வீட்டுக்குள்ள வராங்க. சார் நீங்கள் வண்டிலாம் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு சொல்லிட்டு ஒர்க்லாம் பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ நிறைய மேடு இருக்காங்க. ஜிம்மில் வந்து பார்த்தா அவ்வளோ மேட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. என் பேர் டேங்னி டேன்னு கூப்பிட சொல்கிறாங்க. ஓகே டே இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒர்க் பண்ண வராங்க சொல்கிறாங்க. இவ்வளோ பேரா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம்மின் பார்த்துருக்காங்க. இப்போ எல்லாரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. நான் எதனா ஹெல்ப் பண்ணுவா சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம் ஜிம்மின் சொல்கிறாங்க. இல்லை நான் எதாவது ஹெல்ப் பண்ணுற சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு எதாவது ஹெல்ப் இல்லை, உனக்கு எனக்கு ஹெல்ப் வேணாம், எனக்கே ஒர்க்கில் அப்போ உனக்கு என்ன ஒர்க் இருக்குது பசங்க உட்கார சொல்லிட்டு ஜிம்மின்ட்டே தான் சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. கேம் எதனா ப்ளே பண்ணலாமா சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க ஹஸ்பண்ட் போட்டுருக்காங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க, எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, அவருக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க, நல்லா ஹெல்த்தியாக பார்த்துட்டா சரியாயிடுவாங்க சொல்லிட்டாங்க. ஓகே சார் ஜிம்னும் அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் நம்ம சின்னக்கிட்ட போகிறாங்க. சின்ன ஹேங் சொல்லிட்டாங்க. சொல்லி பார்த்துட்டாங்க. நான் என்ன ஹெல்ப் பண்ணுவோம் சொல்கிறாங்க. உனக்கு சார் குக் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. நல்லா குக் பண்ண வரும், ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லி கேட்குறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. சின்ன அப்படியே ஆள் பார்த்துட்டு நான் சின்னது தவிர மற்ற யாரும் நல்லா குக் பண்ண மாட்டாங்க நினைப்பார். இப்போ பார்த்தா ஜங்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. இதற்கு நம்ம டே உன் ஜிம்மில் உங்கள் ஹால்னு பார்த்துருக்காங்க. உன்னோட ஹஸ்பண்டுக்கு நல்லா சமைக்க வருமா, ரொம்ப நல்லா சமைப்பாங்க தெரியுமா, அவங்க சமைச்சா சாப்பிட்டே இருக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் எப்போதுமே ஜங்கு சமைப்பேன் பக்கத்தில் நின்றுருப்பேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. என் கிச்சன் ரொம்ப குட்டியாக இருக்குமா, நான் பக்கத்தில் நின்றுருப்பேன், இடமே பார்த்தது அதனால நாங்கள் பக்கத்தில் நின்றுருப்பேன், ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய கிச்சன் சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிருக்காங்க. அப்போ போய் பக்கத்தில் நில்ல சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின்னு கிட்ட போகிறாங்க. ஜங்கு கிட்ட போய் கிட்ட இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்ன மாதம் அவர் எப்பவும் போல் நம்ம குக் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் ஃபீட் பண்ணி விடுவார் அங்கே இருக்கிற ஃபுட்டில் எதனா ஒன்று. அப்படி தான் ஒரு ஆப்பில் கட் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வாங்கிக்கிறாங்க. இது பார்க்க ஜென்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட் கப்பலாக இருக்காங்களே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்லாம் ஒரு டைம் கூட கிச்சன் கூட வரமாட்டா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டேன்னு நினைக்கிறாங்க. சுகர் நல்லா குக் பண்ணுவார், ஏன்னா டைமில் அதனால இப்போ வரமாட்டார் சொல்லிட்டு இவர் நினச்சிருக்காங்க. இப்போ
இவங்க எல்லா ஃபுட்டையும் குக் பண்ணிட்டு பொறுமையாக நம்ம நம்ச்சினையும் நம்மள சுகாவையும் டைனிங் ஹால் கூட்டு வந்துட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. அவங்களும் சாப்பிட்றாங்க. இப்போ நான் 1 வீக் போகுதுடா, 1 வீக் ஆஃப்டர் இவங்க 2 பேரும் ஃபைனல் நல்லா க்யூர் ஆகிட்டாங்க. இப்போ நம்ச்சி தான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் சுகாவும் நல்லா ரெடி ஆகிட்டு வராங்க. இப்போ இவங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பர்சன் வராங்க. என்னடா எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. என்னோட பிரதர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பர்சன் ரொம்ப அழகாக ஒரு சன்ஷைன் ஸ்மைலோட வந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு பர்சன் வராங்க. ஹோபி எப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஜெகப் சொல்கிறாங்க. என்ன காய் எப்படி சொல்கிறாங்க. ஏன்டா நீ பாட்டுக்கு ஒரு இவ்வளோ யாரா தூக்குறது சொல்கிறாங்க. தூக்கிட்டு வாடா சொல்கிறாங்க. ஏன்டா நீ என்னை பார்த்து எப்படி தெரியும் சொல்கிறாங்க. நான் என்ன உனக்கு என்ன வாட்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்படிலடா நீ வாடா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ அவர் எங்கே போகிறோம் ஷாப்பிங் போனால் பேக் தூக்க விட்டுறான். எங்கன்னா கெஸ்ட் வீட்டுக்கு போகிறாங்கன்னா அப்போ குழந்தை தூக்க விட்டுறான். என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. என் இமேஜ் டேமேஜ் ஆகுது. எவ்வளோ ஹார்ட்டாக ஹேண்ட்ஸமாக டேட் வந்துட்டு இருக்கான். என்னை வந்து டேமேஜ் பண்ணுறான். என் சொல்லிட்டு காய் நினச்சிட்டு வந்துருக்காரு. இப்போ காய் வர ஜெகம் தானே வராங்க. ஓகேவா. இவங்க யாருன்னா நம்ம நம்பிச்சு நம்ம அப்புறம் நம்ம சுகா இருக்காங்க அவங்களுக்கு ரிலேட்டிவ். அது நம்ம நம்பிச்சிட்டு கசன் பிரதரு. அப்புறம் நம்ம இவங்க சுகாவுக்கும் இந்த ஃப்ரெண்டு பிஸ்னஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஓகேவா. அப்படி தான் இப்போ வராங்க. வந்துட்டு எப்படி இருக்கேன் சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன் நாங்கள் 2 பேரும் ஃபாரின்ல இருந்தோம் அதனால தான் வர முடியல உடனே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஹோப்பி வந்துட்டு ட்ரிப்பு கூட்டு போக சொன்னா போயிருந்தேன். அதான் விஷயத்தை கேட்டு உடனே வர முடியாமல் போயிட்டு சாரி எப்படி இருக்கேன் சொல்லிட்டாங்க. நல்லா தான் இருக்கும். இப்போ ஓகே தான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கு பார்க்குறாங்க. யாராக இருக்கும் சொல்லிட்டு ஜங்கா இது யார் ஜங்கா சொல்லிட்டாங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க பாரு 2 பேரும் சொல்லிட்டாங்க. நல்லா இருக்காங்கல்ல சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு ஜிம்னு பார்த்துட்டு இப்போ காய் பார்க்குறாங்க. அம்மா இது யாரோட புதுசா சொல்லி கேட்குறாங்க. அது வேலைக்கு சேர்த்துறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேக் ஓவர் காய் எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. என்ன பேசுகிறா வீட்டுக்கு வந்து என்ன எதுவும் கேட்க மாட்டியா நீ படுக்கும் வாயில் வரதா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெகு பார்க்குறீங்க என்னாச்சுட்டு எதுக்கு கத்துறக்கு காய் கிட்ட சொல்லிட்டாங்க. இங்கே பாரு அவங்க என்னோட பிரதர்ஸ் ஓகேவா. என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் இது என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இவங்க தான் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ காய்க்கு ஒரு மாதிரி என்னடா கேட்டாலும் சொல்கிறாங்க. இப்போது சின்ன பார்க்குற காய் நான் அப்புறம் சொல்கிறேன் நீ வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போது நம்ம நோட்டி ஷோவா கட்டி நம்ம ஜெக பேசிட்டு ஓகே நம்ம அப்புறம் பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் வெளியே வராரு. இப்போ நம்ம காய் வந்து பார்க்குறாரு. நான் என்ன சொல்லிட்டு இப்படி பேசுகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன தான் ஜெகப்பட்டியும் காயிட்டு வராங்க. அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ நடந்தாலும் சொல்கிறாங்க. ஜெகப்பூர் மாதிரி என்ன சொல்கிறதுக்கு இவங்க தான் சர்வ் பண்ணாங்க. ஆமாம் இவங்க தான் சர்வ் பண்ணாங்க. அவங்க இல்லாமல் இப்படி சொன்னால் ஒரு மாதிரி நினச்சி கொண்டாங்க. நீ சொல்லு காய் வீட்டுக்கு வரீங்க வீட்டுக்கு வந்துருக்கு ஒரு பர்சன் அவங்க மேடாக கூட இருக்கட்டும் ஒரு வீட்டுக்கு ஒரு நியூவாக ஜாயின் பண்ண ஒரு மேடாக கூட இருக்கட்டும் அவங்க வந்து நீங்கள் மேடா அப்படின்னு கேட்டால் அவங்க கஷ்டமாக இருக்காதா சொல்லு. அவங்களுக்கு ஹியூமன் தானே அவங்க பார்க்குற ஜாப் தான் வந்துட்டு மேடாக இருக்குது அவங்களுக்கு தவிர மற்றபடி அவங்களும் ஹியூமன் தானே. நீயே சொல்லு காய் சொல்லிட்டாங்க. காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது சாரி யாங்க சொல்கிறாங்க. டக்குனு கேட்கக்கூடாது யாருமே இல்லை சொல்லி கேட்குறாங்க. அம்மா யாருமே இல்லை அவங்க 2 பேருக்கு அவங்க 2 பேர் மட்டும்தான் நாங்கள் தான் கூட்டிருந்தோம். அவங்க வேணும்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படியே தான் கூட்டிருந்து வீட்டில் வச்சிருக்கோம். நம்ம தான் ஒரு ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் போட்டு கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா அதுக்கு ஆமாம் சொல்லிட்டு சாரி யாங்க சொல்கிறாங்க. சாரி கேட்க வச்சுட்டாங்க. இல்லை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி ஆகிட்டு கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நீ போய்ட்டு வச்சுட்டாங்க. சார் 2 பக்கம் இவன் ஜெவப்போம் கிளம்பிடுறாங்க. ஜெவப்பு பார்த்து முறைக்கிறாருக்கு சாரிடா சொல்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம திட்டுறது எதுக்கு நான் உன்னை வெளியில் போனால் ஷாப்பிங் பேக் தூக்க சொல்கிறேன். இல்லைச்சிக்க என் பொண்ணுங்களை பார்த்து சொல்லி விடுவேன். அப்படி இல்லைனா நீ பாட்டுக்கு நான் ஹாட்டாக இருக்கா ஹேண்ட்ஸமாக இருக்கேன் என்னை பாரு அப்படி எனக்கு கண்ணை பாரு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பேன் சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்லிட்டாங்க. சாரிடா பேபி சொல்கிறாங்க. அமைதியாக ஓட்டு அப்படி சொல்லிட்டாங்க. அவர் பாட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க. அப்படி சொன்னது நல்லா சேட்டே தாங்க பாரு தப்பாடுறதுக்கு அதாவது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டைப்பு அப்படி தான் இருப்பாங்க. ஓகேவா நீ தப்பாடுறதுக்கா ஜிமின்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே அப்படி ஜிமினும் அமைதியாகிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு தான் ஜங்க் என் கூட ஆஃபீஸ் வரையா சொல்லிட்டாங்க. ஓகே அவங்க சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் ஜிமிட்டு போகிறாங்க. பாருமா நீங்கள் யாராவது சொல்கிறாங்கன்னா டக்குனு சொல்லிட்டு ஓகேவா எதுவும் ஹைட் பண்ணிக்கக்கூடாது என்ன சொல்கிறாங்க. அவரு கொஞ்சம் என்ன சொல்லிட்டாலும் பர்சனல் பண்ண நினைக்கிறேன் கொஞ்சம் துருத்துருன்னு அப்படி தான் அதனால தான் அப்படி பேசிட்டு போயிட்டாரு. நீ தப்பாக நினச்சிக்கா சொல்கிறாங்க. இல்லை ஜங்க் கடையில் நினச்சிக்கலாம் சொல்கிறாங்க. சரி இப்போ ஜங்க் ஆஃபீஸ் போயிறாங்க. இந்த பக்கம் சுகா நம்ம ஜங்குக்கு ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் படிச்சதுக்கு ஏதாவது ஒரு ஜாப் கொடுக்குறாங்க. ஜங்கு ஒர்க் பண்ணுறாரு. ஜங்கு ரொம்ப சின்சியராக இருப்பார் ஒர்க்கில். இந்த பக்கம் ஜிமின் வீட்டில் இருக்காங்க. ஜிமினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடு கொஞ்சம் செட் ஆகுது. எப்படின்னா எல்லாத்தையும் உரிமையாக பேசுகிற ஜிமின் கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இங்கே பாரு ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லிட்டே சொல்கிறாங்க. இவளை கொஞ்சம் பார்த்துக்கோ இவனை பார்த்துக்கோ என்ன முடியல இவனை ஹேண்டில் பண்ண முடியல நீ சொன்னவங்க கேட்குறேன்னா கொஞ்சம் சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க. ஜிமினும் இங்கே பாருட்டே சொல்லிட்டாங்க. சொல்லிருக்கே சிம் அப்படி சிம்னு கூப்பிடுது பேபி உன்னை பார்த்தா சிம் இருக்குது அழகாக இருக்கா நீ சொல்லு சிம் அப்படி சொல்லிட்டு பேபி கேட்கா அதுவா சிம்னு சொல்லிட்டாங்க. சிம் உன்னை வந்துட்டு விளையாட கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. விளையாட வாங்க சொல்லிட்டாங்க. பார்க்குக்கு போகும்போது சொல்லிட்டாங்க போகலாமே சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம ஜிமின் அந்த பேபி குச்சி போய் பார்க் விளையாடுறாங்க. இப்படி தான் அப்போ எல்லாம் ரிலாக்ஸாக சொல்லி உட்காந்துருக்காங்க. இப்போது இந்த நம்ஷி பாப்பா பார்க்குது அதுவும் வேகமாக ஓடி வந்துட்டு அங்கிள் சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க இதை குடிங்க சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க ஜூஸ் குடிங்க சொல்லிட்டு கொடுக்குது. இப்போது ஜிம்னு வாங்கிக்கிறாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப நேரமே விளையாடுறீங்களா உங்களுக்கு ரொம்ப சொட் ஆகுது பாருங்க தாங்க சொல்லிட்டு அது டிஷ்யூஸ்லாம் எடுத்து கொடுத்து தொடச்சிப்பாங்க சொல்லிட்டாங்க. பேபி ரொம்ப பாசமாக இருக்குது ஜிம்னுக்கு பிடிச்சிருக்கு. அச்சா நம்ஷினி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கடா அவங்க அம்மா மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா நீங்கள் அதோட ஸ்வீட்டு எல்லாரும் விட நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு குட்டி ஏஞ்சல் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஏஞ்சலா உனக்கு ஏஞ்சல் மீனிங்லாம் தெரியுமா தெரியுமே
நான் பார்த்துருக்கேன். டிவியில் வரும் ஒயிட் கலரில் அழகா நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறேன். பாப்பா சொல்கிறது ஜிமின் டைட்டாக ஹக் பண்ண 2 பேபியும் க்யூட்டாக விளாட்டாங்க. 2 பேரும் அந்த பேபி நம்ம பேபிஸ் 2 பேரும் ஜிமின் என்ன சொன்னாலும் அப்படி கேட்குறாங்கக்கா. இவன் ஜின்னுட்டே சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம ஜிமின் கேட்ட சொன்னால் அப்படி கேட்குறாங்க. டே ஃபுல்லாக ஜிமின் பேபிஸ் கூட விளையாடுவார். அப்படி டைம் போட்டுருக்கு. இப்போ நைட்டு ஜங்க் வராங்க. ஜங்க் வந்து ஜிம்மோட போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கா ஒர்க் எப்படி சொல்லிட்டாங்க, ஒர்க் நல்லா இருந்துச்சுமா, எனக்கு நல்ல பொசிஷன் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஒன்றும் ஒர்க் பண்ணாத, நீ எப்படி இருந்தால் சொல்லிட்டாங்க. நான் அந்த டேகி கூடிய நம்ஷி கூட விளையாடினா தெரியுமா, அந்த பசங்க ரொம்ப பாசமாக இருக்காங்க சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அந்த 2 பேபி சொல்லி நான் டோர் நாக் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க யார் சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பேர் நின்றுருக்காங்க. 2 பேர் டெடி பேர் வச்சுக்கிட்டு ஜிம் நான் கொடுத்தவங்க சொல்லிட்டாங்க. இப்போது அந்த நம்ஷி பாப்பா பார்க்குது. ஜிமின் அங்கிள் உங்க கொடுத்தவங்க சொல்லிட்டாங்க. சரி வாடா சொல்லி கூப்பிடுறாங்க. பார்த்தா 2 பேபிஸும் ஜிமின் ஜங் கூட சென்டரில் போய் படுத்துக்கிறாங்க. இப்போது ஜிமின் அந்த பேபிஸ் டேப் பண்ணி கொடுக்குறாங்க. 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. இப்படி தான் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஜங்குக்காங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு இடத்துக்கு மேலே பார்த்தா ஜங்குக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது அந்த கம்பெனிக்கு ஒரு பர்சன் வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க ஜங்குடைய அந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துட்டு அவங்க கூட இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. அவங்க பேர் ஜாய் தான். ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போது சார் ஜங்கு சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. பரவாயில்ல கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. ஓகே சார் சார் ஜங்கு தனியாக வராங்க. வந்துட்டு இப்போது அது பசங்க பார்க்குறாங்க. நான் சொல்லி தப்பாக எடுத்துக்காத, இங்கே பாரு ஒரு ப்ராஜெக்ட் வேறு லெவலில் இருக்குது ஓகேவா, நீ இங்கே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது வந்துட்டு அவங்களுக்கு தான் போகும், அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு தான் போகும் ஓகேவா, உனக்கு ஜஸ்ட்டு சேலரி தான் வரும். நீ பேசாமல் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பி, நம்ம பார்ட்னராக அப்படி இல்லை என்னோட கம்பெனி ஜாயின் பண்ணிக்கோ, ஒரு 2 ஆப்ஷன் தானே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சார் அதெல்லாம் வேண்டாம் ஓகேவா, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு அது கிரெடிட் போகுது, எனக்கு ஹாப்பி தான் ஓகேவா, எனக்கு இப்போ ஸ்டாண்டர்டான லைஃப்பை கொடுத்து அவங்க தான், எனக்கு பிரச்சனை இல்லை ஓகேவா, நீங்கள் என்ன அப்படி நினைக்காதீங்க, நான் அந்த மாதிரி பர்சன் இல்லை ஓகேவா, நான் நினச்சிருந்தா நான் எனக்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும், எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகேவா, எனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு, நான் மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு அவர் நீங்கள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ் பட் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு ஜங்க் கொடுத்துறாங்க. இதெல்லாத்தையும் நம்ம சுகா அவங்க நம்பிச்சுடுவாங்க லிசன் பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குடைய ப்ராஜெக்ட் தான் இருக்கிறது நம்பர் 1 இதில் இருக்குது. அது பார்க்கும்போது சுகா சொல்கிறாங்க, நான் ஒரு முடிவு எடுத்துக்க சொல்கிறாங்க. ஐ திங்க் நான் நினைக்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ 2 பேரும் அவங்க வந்துட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்று சொல்லுவோம் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறீங்க இதுக்கு இங்கே பாரு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க, நீ இந்த கம்பெனியில் ஒன்று பார்ட்னரை மாற சொல்கிறாங்க. பார்ட்னரை என்ன பேசுகிறீங்க, எங்களுக்கு நீங்கள் வந்துட்டு பெரிய பொசிஷன் கொடுத்துருக்கீங்க தெரியுமா, ஒரு நல்ல லைஃப்பை கொடுத்துருக்கீங்க, அதை தாண்டி நாங்கள் ஆசைப்படுறது ரொம்ப தப்பு ஹேங் சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு ரொம்ப நான் உண்மையாக மனசாக தான் கொடுக்குறேன் ஓகேவா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த வேல்யூ போயிருக்கு பாரு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கோட ப்ராஜெக்ட் அவ்வளோ ஒர்த்தில் போயிருக்கு, ஒரு நல்ல இவ்வளோ பெனிஃபிட் கம்பெனி வந்துருக்கு ஓகேவா, நான் வந்து சும்மா ஒன்று பார்ட்னர் ஆகலை, அந்த பெனிஃபிட்டில் ஒரு ஷேர் தான் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டேன் ஓகேவா, நீ எங்கள் கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஓகேவா, உன்னோட மணியை நான் இதில் போட்டு தான் நம்ம பார்ட்னர் ஆக்கியிருக்கேன், சும்மா ஒரு பார்ட்னர் ஆக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. என்ன ஏன் சொல்லிட்டு இருக்கா, அவங்க பாரு நீயே பாரு இதோட அமௌண்ட் இவ்வளோ போயிருக்கு, நான் உனக்கு சேலரி கொடுக்க சாதாரண விஷயம் தான் ஓகேவா, நான் கொடுக்குற சேலரிக்கு நீ இவ்வளோ ஒர்க் பண்ணுற அவசியமே இல்லை, நீ வந்துட்டு நாங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக உனக்கு தெரிஞ்ச திறமையாக அப்படியே கொடுக்குறேன், அது இன்னொரு பர்சன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கூட வேணாம்னு சொல்கிறேன் ஓகேவா, உனக்கு இந்த பணத்தை நான் வந்து ஜஸ்ட் உனக்கு டெபாசிட் பண்ணலாம், உனக்கும் ஜிமினுக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு தோணுது எதுக்கு டெபாசிட் பண்ணணும், அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேவா, நீ ஒன் ஆஃப் த பார்ட்னரை மாறு ஓகே, நீ வந்து நார்மல் எம்ப்ளாயாக இருக்க வேணாம், நீ ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னரை மாறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜங்கூர் மாதிரி கேளு, நான் ஜிமுன்ட்ட கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே கேளு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா, நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், நீ ஜிமுன்ட்ட கேட்டு சைன் பண்ண இந்த ஃபைல் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. இப்போ ஆல்மோஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 3 மந்த் ஆயிருக்குண்டா ஓகேவா. இப்போ ஜிமின்ட்ட ஜங்கு வராங்க. ஜிமின்மா சொல்லிட்டாங்க. என்ன ஜங்கு காசு சொல்லிட்டாங்க, ஒன்று சொல்லணும்டா சொல்லுங்க. இந்த மாதிரி என்ன பார்ட்னர் சார் சொல்கிறாங்க, என்னடா பண்ணிட்டு சொல்கிறாங்க, என்ன ஜங்கு காசு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஓகேவா சொல்கிறாங்க, எனக்கு ஓகே தரமான நீ சொல்கிறாங்க, உனக்கு சொல்லிட்டாங்க ஜங்கா எனக்கு பெரிய காரு வீடு வேணும்னு ஆசை இல்லை, எனக்கு ஜங்காட திறமை வந்துட்டு என்ன கிடைச்சாலும் அதுவே போதும்னு நினைக்கிறேன், உங்கள் சாய்ஸ் என்னமோ எனக்கு அதுதான் ஓகேவா, உங்களுக்கு பார்ட்னர் ஆகணும்னா ஆகுங்க, இல்லை ஜஸ்ட் எம்ப்ளாயி இருக்கனாலும் இருங்க, நம்ம எப்படி இருக்க நினைக்கிறோமோ அப்படி இருக்கலாம் ஓகேவா, நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்க கூட தானே இருக்க போகிறோம், எனக்கு பெரிய ஆசை எதுவும் இல்லையா உங்களை தவிர சொல்கிறாங்க. அப்படியா, என்னை தவிர எனக்கு எதுவுமே இல்லையா, இல்லை எனக்கு அந்த ஜங்கா மட்டும்தான் வேணும், ஜங்கோட லவ் மட்டும் தான் வேணும், வேறு எதுவும் வேண்டாமே அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறா. ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு வேணும் என்ன சொல்லி கேட்குறாங்க, என்னோடய ஒய்ஃபுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான வீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்ன இருக்காமா ஸ்டாண்டர்டாக ஒரு வீடு கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு பேபிஸ் பெற்றுக்கணும், பேபிக்கு தேவையான எல்லாமே கொடுக்கணும், நம்ம லைஃப்பில் கிடைக்காத எல்லாமே பேபி கிடைக்கணும் அப்படி சொல்லி ஜிம் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்ட்னர் ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜங்கு அந்த பார்ட்னராக ஜாயின் பண்ண ஓகே சொல்லிட்டாரு. இப்போ சைன் பண்ணிடுறாரு. இப்போ அவரும் ஒன் ஆஃப் த பார்ட்னராக மாறினாங்க. டெஸ்ட் போக ஜங்கோட வேல்யூன்றது தனியாக அது தனி ப்ராஃபிட்டாகவே தெரியுது. அவரோட ப்ராஃபிட்லேருந்து அந்த கிரெடிட்டாக அந்த கம்பெனிக்குள்ளே அவ்வளோ கிரெடிட்டாக அதை மாறிட்டுருக்கு. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீ வேறு லெவல் சொல்லிட்டாங்க. என்ன ஏன் சொல்லிட்டு ஆமாம் நம்ம கம்பெனி இருக்குது டாப்புக்கு மேலே போயிடுச்சு, ஏன்னா அதுக்கு ரீசன் நீ தான், ஏன்னா நான் எங்களோட ஹார்ட் ஒர்க்ன்றது வேறு, உன்னோட டேலண்ட்ன்றது வேறு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு நினைக்கிறாங்க. ஓகே ஹேங்க சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கான தனியாக அக்கௌண்ட்டு தனியாக மணி ஷேர் சொல்லிட்டு ஏகப்பட்டது வருது. இப்போது அவர் நினைக்கிற ஜிமினுக்கு ஒரு வீடு வாங்கலாம், ஜிமின் பேரில் ஒரு வீடு வாங்கிட்டு நம்ம தனியாக போகிறோம்னு நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்து இவங்க எல்லாத்தையும் சொல்ல எல்லாரும் ஹாலில் ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க.
அவங்க கேட்குறாங்க, ஏங்க நாங்கள் பேசாமல் நாங்கள் தனியாக போய்க்கவா, நாங்கள் எப்போ உங்களை பார்ப்போம், உங்களை மறக்க மாட்டோம், இருந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபிஸ் 2 பேரும் ஜிம்மோட வேலைக்கு போயிட்டு பயங்கரமாக ஹக் பண்ணி அழுறாங்க. ஜிம் அங்கிள் போயிடக்கூடாது, நாங்கள் இங்கே தான் இருப்போம், உங்கள் கூட தான் இருப்போம், ஓகேவா, இல்லைனா உங்கள் கூட வந்துடுவா. 2 பேர் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாறி இருக்கு. அது சொல்கிறாங்க, ப்ளீஸ் நாங்கள் உங்கள் கூடவே இருக்கவா, நாங்கள் தனியாக போக மாட்டோம் ப்ளீஸ் அப்படி ரொம்ப கெஞ்சிறாங்க. இது பார்க்குறது அங்கிள் ஒரு மாதிரி இருக்குங்க. இல்லைடா அப்படி சொல்லிக்கிட்டே வராங்க. நாங்கள் அங்கிள்ஸ் எங்கே போகல பக்கத்தில் சொல்கிறாங்க. இல்லை இங்கே பாருங்கள் அங்கிள், பண்ணி அங்கிள் சொல்கிறாங்க. அந்த பேபி வந்து நம்ம ஜிம்மினா ஜங்க் வந்து பண்ணி அங்கிள் கூப்பிடுவாங்க. பண்ணி அங்கிளுங்க பாருங்கள், நீங்கள் போகிறத போங்க, ஜிம் என்கிட்ட கொடுத்துருப்பாங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன், என்ன ஜிம் வந்துட்டு கொடுத்து நான் என்ன பண்ணுவேன் சொல்லி கேட்குறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க. அங்கே பார்ப்பா, நான் சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காத, நீ எத்தனை வேணும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிக்கோ, ஓகே, நீ எவ்வளோ ப்ராப்பர்ட்டினாலும் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கோ, இல்லை வேறு என்னன்னாலும் நீ பண்ணிக்கோப்பா, எனக்கு அவளே இல்லை. ஆனால் ஜிம்மில் மட்டும் இங்கே கூட்டு போகணும்னு நினைக்காது, நீ அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்காத சொல்கிறாங்க. என்ன எங்கள் சொல்லிட்டு இருந்துக்கு, ஆமாம் நான் இந்த வீட்டில் உன்னை ஒரு பாசனாக பார்க்குறேன், எனக்கு தம்பியா, உன்னையும் சரி ஜிம்மியும் சரி அப்படியே பார்க்குறோம், உன்னை என்னால் அனுப்ப முடியாது, உனக்கு என்ன ப்ரைவேஸ் நினைக்கிறேன் சொல்லு, அந்த ப்ரைவேஸ் நான் பண்ணித்தரேன், ஆனால் உன்னை நான் தனியாக அனுப்ப மாட்டேன், நீ எங்கள் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு பேபி பிறந்த அந்த பேபி எங்கள் கூட தான் வளரும், நான் அந்த பேபி நல்லா பார்த்துப்பேன், ஒன்று இங்கே தான் வச்சுப்போம், நாங்கள் உன்னை அனுப்ப மாட்டோம், நீ என்ன வேணாலும் வாங்கி எத்தனை வீடு வேணாலும் வாங்கிக்கோ, ஆனால் நாங்கள் அனுப்ப மாட்டோம், வீட்டை விட்டு நீ போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறேங்க. ஜிம்மின்னு பாரு, நான் உங்ககிட்ட எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன், நீ என்னோட போகணுமா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி எதை சொல்கிறாங்க, உனக்கு இங்கே என்ன ப்ரைவசி இல்லாமல் இருக்கா, இல்லை வேறு என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்களா சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லாட்டி அது எப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் உனக்கு என்ன பிரச்சனை ஜிம்மின்னு சொல்லு, குழந்தைங்க நான் அந்த டேக் இருக்கானே நான் சொன்னால் கூட கேட்க மாட்டேன், திரும்ப நீ சொன்னால் எல்லாமே கேட்பான், நீ சொல்கிற மாதிரி தான் எல்லாமே நடந்துக்கிறாங்க, உங்ககிட்ட அவன் அவ்வளோ பாசமாக இருக்காங்க, நீ அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற, நிறைய விஷயங்கள் விட்டு ஷேர் பண்ணுற, சின்ன அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, ஆனால் அவர்கிட்ட கூட சொல்லாத விஷயத்தில் விட்டு ஷேர் பண்ணுற, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா இருக்குது லைஃப், நீ ஏன் ஜிம் எங்கள்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன், நாங்கள் உங்க கூட உங்களுக்கு பர்டனாக இருக்கா சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லாட்டியே சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஏன் ஜிம் எங்கள்கிட்ட போகணும்னு நினைக்கிற சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லாட்டியே சொல்கிறாங்க. பின்ன என்ன சொல்லுங்க பாரு, எனக்கு நீ இங்கே இருக்குன்னு ஆசை ஜிம்மின் டேஸ் ஜிம்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜங்குட போகிறாங்க பாரு, ஜங்குக்கு ஒரு ஒய்ஃபு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஓகேவா, நீ எங்களுக்கு எனக்கு ஒரு தம்பி மாதிரி தயவு செஞ்சுட்டு ஜங்குக்கு இங்கே ஜங்குக்கு போயிடாத, உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோ, என்ன வேணாலும் ஜம்மின் பேரில் வாங்கி கொடு, நான் வேணும்னு சொல்ல மாட்டேன், கார் வாங்க வீடு வாங்க என்னாலும் வாங்கிக்கோ, ஆனால் எங்கள் கூட இருங்க ஜங்கு ப்ளீஸ் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு, என் ஜங்குக்கு நீ போகணும்னு நினைக்கிறியா சொல்லிட்டு சுகா நம்பி எல்லாமே கேட்குறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை எங்களை போகல, ஓகேவா, நாங்கள் போகல, நாங்கள் இங்கே இருக்கோம், நாங்கள் எதுவுமே இல்லாமல் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, எல்லா லவ்வும் கேர் கொடுத்துருக்கீங்க பாரு, நான் அதுக்காக இருக்க சொல்ல, இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, எல்லா லவ்வும் கேர் கொடுத்துருக்கீங்க, ஒரு ஃபேமிலியாக இருக்க மாதிரி இருக்குது, நான் இதுக்கு முன்னாடி ஜங்க் விட்டு ஜிம்மில் விட்டுறீங்கன்னா வெளில ஒர்க் பண்ணணும் ரொம்ப பயப்படுவேன், ஜிம்மில் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க தனியாக இருக்கணும் பேபி சீக்கிரம் வரணும் சொல்லிட்டு அப்படி நினைப்பேன். இப்போ பார்த்தா நான் அந்த மாதிரி பயந்ததே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன், ஏன்னா அட்டே இருக்காங்க, சின்ன இருக்காங்க, பேபிஸ் இருக்காங்க, வீட்டில் நிறைய மேட் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க பார்த்துப்பாங்க சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் தான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது நான் இன்னொரு வீட்டுக்கு போனால் கூட அங்கே யார் இருப்பாங்க என்ன இருப்பாங்க பார்த்துப்பாங்க பயந்துட்டு தான் இருக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ தான் நம்மளுக்கு பணம் மணி இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் நம்ம வீட்டில் இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கணும்ல, அப்படி யாரும் இல்லைனா அந்த லைஃப் கொஞ்சம் ரொம்ப எம்டியாக தான் ஃபீல் ஆகும். சாரி நம்ம நினச்சி கூட சொல்கிறாங்க. இல்லை நீ நினச்சி தப்பு இல்லை, ஜிம்முக்காக நிறைய பண்ணு நினைக்கிறேன், பண்ணு ஓகேவா, உங்கள் பேபிஸ்லாம் பிறந்து பெரிய பசங்களாம் ஆனதுக்கப்புறம் டேடா மம்மா நம்மளுக்கு இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் வேறு வீட்டுக்கு போகிறோன்னு அவங்க கேட்குற வரைக்கும் இங்கே இருக்கீங்களா, அவங்க கேட்டு அவங்ககிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுவோம், அவங்க இல்லை நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் தான் அனுப்புவோம், மற்றபடி நாங்கள் உங்கள்கிட்ட போய் அனுப்பவே மாட்டோம் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, இல்லை எங்க நான் போகிறோம் நீங்கள் அழாதீங்க சார், அப்போ ஜின்னும் டேவும் டைட்டாக ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க, இந்த பக்கம் டே 5 நிமிஷம் நம்ம ஜம்முக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் போகிறோம் சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்குறாரு, ஜிம்முக்கு தேவை நிறைய திங்ஸ் வாங்கி தராரு, காரு அப்புறம் ஜுவல்லரி ரிசல்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, ஆனால் அவங்க எங்கேயும் போல இங்கே தான் இருக்காங்க, இப்போ ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்கு. இப்போ ஜங்கு தண்டா 1 டே பார்க்குறாங்க, இது பக்கம் நம்ம ஜின்னு அப்புறம் நம்ஜுன்னு அவங்களாம் அவங்க பேரண்ட்ஸை பார்க்க போயிருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க வீடு தனியாக இருக்கும், அவங்களை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க, இந்த வீட்டில் நம்ம ஜிம்முன்னு ஜங்கு மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, ஜங்கு ஆஃப் சைடு இருக்காங்க, ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க, என்ன ஃபுட்டு மேக் பண்ணிட்டு உங்கள் மேடு கூட எல்லாருக்கும் லீவ் கொடுத்துட்டாங்க, ஜின்னு நாங்கள் நம்ம 2 பேர் தான் இருக்கோம், என்ன ஃபுட் மேக் பண்ண சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, இப்போ தான் ரெக்கனைஸ் ஆகுது என் வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு அவர் போட்டிருக்க அந்த ஷர்ட் வந்து ரிமூவ் பண்ணுறாரு. என்னாச்சு ஷர்ட் பிடிக்கலையா வேறு எடுத்துற வாசு ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்மின் அப்படியே அந்த பெட்டில் ஜிம்மில் புஷ் பண்ணுறாங்க. ஜங்குக்கா என்ன கேட்குறாங்க, அங்கே பாரு அந்த பேபிஸ் நம்ம மேலே வாசம் வராங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்காக நம்மளுக்கு ப்ரைவஸ் வேணும், நம்மளுக்குள்ள லவ் வேணாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது வேணும் தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி பேபிஸ் வேணாம் வா சொல்கிறாங்க. வேணும் அது 4 சொல்கிறாங்க, 4 சொல்கிறாங்க 4 பேபிஸ் வேணும் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க நீ தாங்குவியா சொல்கிறாங்க, நான் தாங்குவேன் நீ ஜங்கு ஜிம்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறாங்க நம்ம மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல ஜங்கு போய் டோர் லாக் பண்ணிட்டு அப்படி ஜிம்மில் ஹங்கரே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் அவங்க பேக் கிஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் ரொம்ப அழகாக கிஸ் பண்ணி அப்படியே அவங்க லைஃப் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாடாமா எனக்கு சம்டைம்ஸ் தோணுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் கூட தனியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்க அந்த வீட்டுக்கு எப்போ கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. கேடி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் ஜங்கா என் பேர் வீடு வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது யாருக்கும் தெரியாமல் வச்சுருக்கீங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் யாராவது ஃபீல் பண்ணக்கூடாது அதுக்காக சொல்கிறாங்க. அதுக்காக என்னோட பேபிக்கு இதை வாங்கி தர மாதிரி இருக்க முடியுமா, எனக்கு ரொம்ப அழகான ஒரு லைஃப் அங்கே ஸ்டார்ட் பண்ண ஆசையாக
இருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்போ என்ன இப்போவே தூக்கிட்டு போங்க சொல்கிறாங்க. ஜங்க் அப்படியே அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் டக்குன்னு வேர் பண்ணுற ஷர்ட்டை வேர் பண்ணிட்டு ஜிம்மோட லிஃப்ட் பண்ணிட்டு ஒரு காரில் உட்கார வச்சுட்டு வேகமாக போகிறாங்க. பார்த்தா ஒரு பெரிய வீடு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வீட்டை ஜங்கு பார்த்து பார்த்து வாங்கி அதுக்குள்ளே அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காரு. அவ்வளோ இந்த கலர்ஸ் எல்லாமே இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்து பார்த்து கொடுத்துருக்காரு. இப்போ அந்த வீட்டுக்குள்ள அப்படியே கூட்டிட்டு போகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அது ஜான் ஜிமின் ஹவுஸ் தான் போட்டிருக்கு. இப்போ ஜிமின் ஜங்கு அதுக்குள்ளே போகிறாங்க. ஜங்கு அப்படி லிஃப்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் எந்த திங்ஸுமே அரேஞ்ச் ஆகலை. எல்லாமே அப்படியே நியூ ஹவுஸ் அப்படியே இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. வாவ் சொல்கிறாங்க. அழகாக இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்ச சொல்கிறாங்க. அதுவா நீ என்கிட்ட லாஸ்ட்டாக சைன் வாங்கினேன் அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஏதோ எனக்காக ப்ராப்பர்ட்டி வாங்க போகிற சொல்லிட்டு. ஆனால் அது வீடாக இருக்கணும் நினச்சி கூட பார்க்கலையே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறோம். அப்புறம் தான் கெஸ் பண்ணேன் கண்டிப்பாக அது வீடாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்க் தான் ஜிமினை தூக்கிட்டு அப்படியே மேலே போகிறாங்க. மேலே போய் பார்த்தா ஒரு பெட்ரூம் மட்டும் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. இது என்ன இந்த ரூம் மட்டும் செட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அதுவா அது அது ரெடியாக இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் க்யூட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. அச்சோ அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு என்ன தான் அங்கே இருந்தாலும் என்னோடய ஒய்ஃபு நம்ம சொந்த வீட்டில் ஒரு க்யூட்டான குட்டியான ரொமான்ஸ் அழகாக ஓகேவா சொல்கிறாங்க. இந்த வீட்டில் எப்போது நம்ம 2 பேரும் நம்ம ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் 2 பேரும் இங்கே மட்டுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி பெருசாகிடுவாங்க. பேபிஸ்லாம் வளர்ந்துருவாங்களா. நம்மளுக்கும் பேபிஸ்லாம் வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேபி பிறந்து அவங்களாம் வளர்ந்து அவங்க தனியாக போனதுக்கப்புறம் நம்ம 2 பேர் மட்டும் தனியாக அந்த வீட்டில் எப்போதும் நீயும் நானும் அப்படியே ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க. அப்படியே சொல்கிறாங்க. நீ என் கைக்குள்ளே இப்படியே அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்னு அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜங்கா எனக்கு ஆசையாக இருக்குது நிறைய பேபிஸ் பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆசை அவரும் அப்படி ஜிம் அந்த பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா. வாவ் ஜங்கா அந்த பெட்டு போகிறேன் எப்படி புதுசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் அந்த பெட்டை தொட்டு பார்க்க இது எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நான் யூனிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கா சொல்லிட்டு என்னதுக்கு ஆமாம் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கா ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாங்க. இது எப்படி இது சாஃப்டாக இருக்குது சார். ஜங்க் போய்ட்டு ஜிம்மில் லிப்பு பிடிக்கிறாங்க. அச்சோ சொல்கிறாங்க. அங்கே பாரு கத்தாது. ஓகே நீ கத்தினா கூட கவலை இல்லை. ஓகே அந்த வீடு ஃபுல்லாக நம்ம சவுண்டு மட்டுமே இருக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷையாக இருக்குது. அப்படியே சொல்கிறாங்க நம்ம சவுண்டு மட்டுமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஓகே அது என் பேபியோட சவுண்டு க்யூட்டாக கேட்கணும்னு சொல்லிட்டு ஜங்க் தான் அப்படி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்னு ஜங்குக்கா அப்படின்ற நேம் ரொம்ப க்யூட்டாக அழகாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவங்க லைஃப் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் நைட் டைம் இருக்கும்டா. இங்கே ஜிம்மோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கும். ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா ஃபோன் வந்துட்டு இருக்கு சொல்கிறாங்க. ஃபோனை கூட சொல்கிறாங்க. இப்போது அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ இங்கே பாரு ஜங்குக்கு எங்கே இருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. ஓ ஹேங் அதுவா சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. இல்லை ஹேங் எங்கள் ஃப்ரெண்டை ஒருத்தவங்க மீட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அது ஆர்ஃபனேஜில் இருந்த ஃப்ரெண்டு தான். அவங்க கூப்பிட்டுருந்தாங்களா அவங்களை பார்க்க வந்துருக்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே எப்போ வருங்க சொல்கிறாங்க. நாளைக்கு வருவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிற வெளியே ஸ்டே பண்ண போகிறீங்களா. ஆமாம் ஹேங் ஒன் டே தான் நாளைக்கு வர சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க. அந்த பையன் பார் சொல்லாமல் போயிட்டானே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லாம் நம்ம இருக்க போகிறோம் சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜங்கா போய் சொல்கிறேன் இல்லைடா நம்மளை என்ன கூப்பிட்ருக்கா சொல்லிட்டாங்க. என்னவும் ஆமாம் நம்மளை என்ன கூப்பிட்ருக்கா சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஆர்ஃபனேஜில் இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு என்னவும் தாண்டா ஓகேவா. என்னவும் ஆர்ஃபனேஜ் சேர்ந்தவர் தான். அவர் வந்துட்டு வெளில இருக்காரு. அவங்க இன்வைட் பண்ணியிருக்கா நாளைக்கு போவோம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. நாளைக்கு போகிறது இன்றைக்கி போனால் போய் சொல்லிட்டு அவ்வளோதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு ரொம்ப ஹாப்பியாக ஜங்க் கூட ஹாப்பியாக இருக்காங்க. போதுமா இன்னும் 2 போவா சொல்லிட்டாங்க. இது போக சொல்லிட்டாங்க. எனக்கு போதாதே ஜங்க் அகைன்னு போகிறாங்க. ஜிம்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த நைட்டு ஃபுல்லாக. இப்போ ஜிமின் தான் ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் தான் ஜங்க் எனக்கு ரொம்ப பசிக்க சொல்கிறாங்க. சரி குக் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. குக் பண்ண இங்கே தான் எல்லா திங்ஸும் அப்படியே இருக்கே சொல்கிறாங்க. நான் அரேஞ்ச் பண்ணுறவா சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போய்ட்டு 2 பேரும் ஒன்றா பாத் பண்ணிட்டு 2 பேரும் க்யூட்டாக ஒரு பெரிய லாங் டிஷர்ட்டு ஒரு சின்ன லோயர் போட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்க சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி தான் கொடுத்துருந்தீங்களா. ஆமாம் வா சார் 2 பேர் வராங்க. வெளில வந்து பார்த்தா இங்கே கிச்சன் அழகாக இருக்குது. ஜிம் தான் பார்க்குறாங்க. வாவ் ஜங்கா திங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு சொல்கிறாங்க. எல்லாமே நம்ம 2 பேருக்காக மட்டுமே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க நம்ம மட்டும் கூட இப்போ வந்து வீட்டில் இருப்போம். பேபிஸ் வந்தால் கூட ஜஸ்ட்டு கூட்டி வந்து காமிப்போம் அவ்வளோதான். மற்றபடி இந்த வீடு உனக்கு எனக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி ரொம்ப பாசிட்டிவ் சொல்கிறாங்க. ஆமாம் நான் பாசிட்டிவ் தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மும் ஜங்குக்கும் அங்குள்ள திங்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜங்கு தான் ஆர்டர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி குக்கிங் சொல்கிறாங்க. அதுக்கும் திங்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா எல்லாமே இந்த பேக்கெட் ஐட்டம்ஸாக இருக்குது. இதை வச்சா சொல்கிறாங்க. இதை வச்சு சொல்கிறாங்க. ஓகே சரி ஜிமினும் ஜங்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்கு குக் பண்ண ஜிமின் போய்ட்டு கவுண்டர் டாப் ஏறி உட்காந்துருக்காங்க. ஏறி உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜங்கா அந்த வீட்டில் ஒரு கிச்சன் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பேச முடியல சொல்கிறாங்க. ஆமாம் நானே கிச்சனில் போக முடியல டைம் இருக்கிறதுல சொல்கிறாங்க. இது அழகாக இருக்குது சொல்லிட்டு ஜிமின் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்கு குக் பண்ணி ஃபிட் பண்ணி விட்டு 2 பேரும் அந்த டே ஃபுல்லாக நைட்டு அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க போய்ட்டு அவங்க ஃப்ரெண்டு என்னவோ பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறது அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்கடா. இப்போது டெஸ்ட் போயிட்டே இருக்குது. இப்போது ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா. ஜிமின் தான் க்யூட்டாக பேபி கொஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின் பக்கத்தில் 2 பர்சன்ட் முறைச்சி பார்த்துருக்காங்க. இங்கே பாரு டேகி நம்ஷி என்னம்மா ஆச்சு சொல்கிறாங்க. இங்கே பாரு சிம் நீ என்ன எப்போ தரும் இந்த பையனை தூக்கி வச்சிருக்க அந்த பையனை கீழே இறக்கி கூட சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் என்னடா பேசுகிறீங்க. இங்கே பாரு சிம் பேபி சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் தான் சிம் பேபி இந்த பையனை இறக்கி விட சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு தூக்குறாங்க. அந்த பேபி பேர் வந்துட்டு ஜியோண்டா ஓகே குட்டியாக அழகாக இருப்பான் பார்க்குறதுக்கு. நம்ம ஜங்கு தான் பேபி தூக்கி இறக்கி விட்றாங்க. சத்துக்கு இறக்கி விட்டு எப்படி கிஸ் பண்ணுறாங்க. தங்கம் சொல்லிட்டாங்க. பேபி ரொம்ப க்ரை பண்ண ஜிம்மிட்ட அதை எடுத்ததும் அப்புறம் பேபி க்ரை பண்ண நம்ம ஜங்கு தான் ஒன்றும் இல்லை ஒன்று சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து டேப் பண்ணுறாரு. இப்போ ஜின்னு பார்த்ததும் இங்கே வாங்க ஜோன் குட்டி இங்கே வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டக்குனு அந்த பேபி அங்கே போகுது. ஜோன் அந்த பேபி பேர் ஜோன் மின்மின் ஓகேவா. இப்போ
சின்ன பார்க்குறாங்க. என்னாச்சு நம்ம தங்கம் என்னாச்சு கேட்குறாங்க. மம்மா அப்படின்னு சொல்லி ஹேண்டு காட்டுது. மம்மா வாச்சோ மம்மா தான் சொல்கிறாங்க. மம்மாட்ட சொல்கிறாங்க. சரி சரி போகலாம் போகலாம். அதுங்க 2 பேரும் கேட்கவே மாட்டேங்குது. இங்கே பாரு இதுங்க எவ்வளோ பெரிய பிள்ளைங்களா வளர்ந்துருச்சு அப்படின்னு கேட்க மாட்டேது. பாசிட்டிவ் ஆகுதுங்க சொல்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஏன்னா ஜிமின் செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காரு. அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. நம்ம 2 வயசில் ஒரு பேபி இருக்குது. அப்புறம் ஒரு அகைன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு. இப்போ டேப் பார்க்குறாங்க. ஏன் ஜங் ஓகே ரெண்டு ஜிமின் கொஞ்சம் கொஞ்சம் கூட ஃப்ரீயாக விட மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. என்னோட ஃப்ரெண்டு தான் என்கிட்ட கேட்டான் 4 பேபின்னு சொல்லிட்டு. நான் கூட 5 நினச்சேன். அவன் 4ன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா என்ன பேசுதா சொல்கிறாங்க. சும்மாடா சொல்லிட்டு அவர் ஃபன் பண்ணிட்டுருக்காரு. இப்போ இந்த நம்ஷியும் டேகி தான் போயிட்டு நம்ம ஜிமின் மேலே ஏறிக்கிறாங்க. இங்கே பாரு ஜிம் எனக்கு தான் சொல்கிறாங்க. என்னைக்காவது எங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. சரி ஓகேடா நான் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன். அம்மா ஸ்கூலில் அப்படி போக சொல்கிறாங்க. ஸ்கூலில் நல்லா போகுது அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் என்ன அந்த பையன் பற்றி உங்க கூட இருக்கான்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா வேறு உங்ககிட்ட விடவே மாட்டாங்க. அவங்க ரூமில் பிடிச்சி வச்சுக்கிறாங்க சொல்கிறாங்க. அதுவா பேபி இருக்கான்னு நைட்டில் அழுவா சொல்கிறாங்க. அப்படியா அப்புறம் உங்கள் தூக்கம் கலைஞ்சிரும்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் நீங்கள் அங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. பேசாமல் பேபி தூக்கிட்டு சரி 2 ஜின்மாட்ட கொடுத்துறான்னு சொல்லிட்டு நம்ம நம்ஷி சொல்லுது. ஐயோ அவன் அங்கே இருக்க மாட்டான். அவனுக்கு நான் தான் வேணும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. என்னென்னு பையனை பார்த்து எனக்கு பொறாமல் இருக்க சொல்கிறாங்க. என்ன இருக்காமா அவன் ஜிம் கூடயே இருக்கான் சொல்லிட்டு அந்த பேபி க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கு. டே பார்த்து சிரிக்கிறாரு கடவுளே சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அம்மாட்டேன் நீ போய் ஒரு பேபி பார்த்துப்ப அது டேகி குட்டி தம்பி பாப்பாவும் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. நானும் அதுக்கு ஜங்க் ட்ரை பண்ணுறேன் முடிய மாட்டேங்குதே சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க சுகா அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா உண்மை தானே சொன்ன சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இல்லை ஜங்கு எனக்குலாம் டயர்டாச்சு எனக்குலாம் வேண்டாம். எனக்கு இந்த ஒரு பொண்ணை சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஈகமே வேணும் அந்த பொண்ணை சமாளிக்க. வேணா டே ஒன்று ட்ரை பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் வர சொல்லிட்டு வெக்கப்பட்டு போயிடுறாரு. ஐ திங்க் சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன் சொல்லிட்டு சின்ன சொல்கிறார். ஜங்கு கிட்ட ஸ்மைல் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பேபிஸாக வந்துட்டு போயிடுறாங்கடா. ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு ஃபேமிலி. நம்ம பேபிஸ் நைட்டு தான் நம்ம ஜங்க் தான் ஜோன் குட்டியை வச்சுட்டு அழகாக க்யூட்டாக விளையாடுறாரு. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இப்போ டேப் பண்ணி கொடுக்குறாங்க. ஜோன் பேபி சூப்பர் க்யூட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்க்கா பேபிங்க கொடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ பேபி நம்ம ஜிமின்கிட்ட போகுது. ஜிமின் அந்த பேபி போதும் ஜிமினோட சிக்ஸில் போய்ட்டு பைட் பண்ணுது. மம்மா சொல்லிட்டு அம்மா தான் உனக்கு பாரு எவ்வளோ பாசிட்டிவ் ஆகுது. என்ன பண்ணுறது நான் உன்னோட ரியல் நான் தான் உன்னோட அம்மா. இருந்தாலும் அந்த பசங்க என் கூட வளர்ந்துட்டாங்களா நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகுறாங்க. ஓகேவா இருந்தாலும் நான் உன்னோட அம்மாடா. நீ தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இருந்தாலும் அவங்க என்னோட குழந்தைங்க மாதிரி தான். அவங்களுக்கும் நான் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் பார்க்க மாட்டேன். உனக்கும் அவங்களுக்கு சொல்லிட்டு ஜென்மனி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் டேக் யூ நம்ஷி உங்களை ரொம்ப பாஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம பேபி கிட்ட ஸ்மைல் பண்ணுது. அழகாக அவங்க லைஃப் எப்படி பாஸ் ஆகிட்டு இருக்கா. இப்போ ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸ் அப்புறம் பார்க்கலாம். இங்கே நம்ம ஜிமின் ஜங்குக்கு பார்த்தா 2 குழந்தைங்க கூட பீச்சில் நடந்துட்டு இருக்காங்க. ஒரு பையன் அப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே டிட்டோ நம்ம ஜங்குக்கு மாதிரியே இருக்கும். அந்த பையன் வந்து நம்ம ஜிமின் மாதிரி இருப்பான். அந்த பொண்ணு பார்க்குறது ஜங்குக்கு மாதிரியே இருக்கும். பொண்ணு செம்ம கியூட்டு அழகாக பேசிட்டே வந்துட்டுருக்கு. டேடா சொல்கிறாங்க. டேடா தண்டாமா என்னம்மா சொல்கிறாங்க. டேடா பீச்சு உன்னை விளையாட விட சொல்கிறாங்க. சரி ஜங்கு இறக்கி விட்றாங்க. பார்த்தா அப்படியே குடுன்னு போயிட்டு பீச்சுக்கு விளையாடிருக்கு. ஜிமின் தான் ஓடி பிடிக்கிறாங்க. ஐயோ நீ பாரு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா பண்ணி மாதிரி ஓடிட்டே இருக்கா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்னா சொல்கிறாங்க. ஜங்குக்கா என்ன சொல்லி கேட்குறாங்க. நீ யார்டா பண்ணின்னு சொல்கிறாங்க. ஜங்கா என்ன சொல்லுவேன்னா சொல்கிறாங்க. பின்ன சொல்கிறாங்க நம்ம பொண்ணு தான் சொல்கிறேன் உண்மையானதுக்கு உண்மையாக சொல்கிறாங்க. இப்போது மே பார்க்குறது டேட்டா சொல்கிறாங்க. இந்த பாய் பேபி வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி பெரிய பையனாயிட்டா. என்னடாமா சொல்கிறாங்க. எனக்கு நம்ம ஏன் வேறு வீட்டுக்கு போகக்கூடாது சொல்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வேறு வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி இல்லைடா அம்மா சொல்கிறாங்கன்னு எனக்கு வேறு வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதடா ஓகேவா. நம்ம டேகி இருக்கானா அவனுக்கு அண்ணா அப்புறம் நம்பிச்சு இருக்கவங்களுக்கு அக்காரா அப்புறம் இன்னொரு குழந்தை கூட இருக்காங்க வீட்டில் அட்டியா ஓகேவா நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு என்னப்பா கஷ்டம் சொல்கிறாங்க. இல்லை டாடா எனக்கு நீங்கள் நான் அம்மா அப்புறம் நம்ம பாப்பா மட்டும் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. இப்போ ஜங்க பார்க்குங்க வந்து உட்கார சொல்கிறாங்க. இன்றைக்கி மம்மா நீ நான் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் மம்மாக்கும் எனக்கு யாரும் இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. என்னதுக்காமா உனக்கு தெரியுமா ஒரு காலத்தில் நானும் அம்மாவும் நல்ல வீடு என்னோட கார் எதுவுமே இல்லாமல் இருந்தது தெரியுமா. அப்போ அவங்க தான் நம்மளுக்கு லைஃபை கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் நம்மளுக்கு இப்போ லைஃபை கிடச்சிக்காதுமா அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. என்ன டாட்டா சொல்கிறீங்க. இதுக்கு ஆமாண்டாம்மா எங்கள் 2 பேருக்கு ஒரு யாரும் இல்லை. எனக்கும் ஒரு மம்மாவுக்கும் நாங்கள் தனியாக தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது அவங்க லைஃப்பில் நம்ம லைஃப்பில் வந்தாங்கடா. நம்மளுக்கு பெரிய லைஃப் கொடுத்தது அவங்க தான். பழசமாக இருக்கக்கூடாது தங்கம் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் என்ன ஜங்கா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு இதெல்லாம் நம்ம பேபிட்ட சொல்ல நம்ம ஜிம் வராங்க பாருட தங்கம். அவங்க உனக்கு பாரு நீ இப்போ எங்களை விட்டால் வேறு யாருமே உங்களுக்கு கிடையாதுனா. இப்போ நான் அவங்க கூட இருக்கிறதுனால தான் உனக்கு பெரிய ஒரு பிக் அங்கிள் இருக்காங்க. அப்புறம் பிக்மா இருக்காங்க. அதுக்கப்புறம் டே அங்கிள் இருக்காங்க. அப்புறம் சுகா அங்கிள் இருக்காங்க. டேகின்ட்டு நீ எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்புறம் காய் அங்கிள் ஜெகப் அங்கிள் அவங்களும் எவ்வளோ பாசமாக இருக்காங்க. ஒவ்வொரு டைம் வரும்போது எவ்வளோ டாய்ஸ் வரேன்ட்டு வராங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் வந்து கொடுப்பா. நாங்கள் இல்லை நாங்கள் மட்டும் தனியாக நம்ம மட்டும் இருந்தோம்னா யார் வந்து கொடுப்பா. நம்ம வீட்டுக்கு யார் ஒரு நீயே சொல்கிறாங்க. இப்போ
பேபி பக்கத்து அப்படியே மாமா நம்மளுக்கு சொல்கிறாங்க, நம்மளுக்கு வேறு யாரும் இல்லைடா, அவங்க தானே நம்மளுக்கு எல்லாமே. நம்மள்ட்ட அப்பாவால் முடியும், பணம் கார் எல்லாமே வாங்கி தர முடியும், நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யார்டாம இருக்காங்க சொல்லு, அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா. அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க, உனக்கு என்ன கஷ்டமாக இருக்கு சொல்லிட்டாங்க. இல்லை மாமா எனக்கு நம்ம பாப்பா நமக்கெல்லாம் இருக்கணும்னு ஆசைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா உனக்கு ஆசை இருக்கா சொல்லிட்டாங்க. சரி சரி வா சொல்லிட்டு நம்ம ஜவுங்க பேபி போய் தூக்குறாங்க. பாப்பா ரெண்டு டேட்டா விட்டு சொல்லிட்டாங்க. நீ வா சொல்லிட்டு தூக்கிட்டு போ. 4 பேர் கார் எடுத்து போகிறாங்க. போய் பார்த்தா நம்ம ஜிமின் ஜங் கூட வீடு இருக்கிறோம், அந்த வீடு கூட்டிட்டு போகிறாங்க. இந்த வீட்டுக்குள்ள போனதும் பேபி ரொம்ப ஹாப்பியாக எடுத்து பார்த்தா இவங்க 4 பேர் பிக்சர் வந்து ஃபேமிலி பிக்சராக இருக்குது. இப்போ இந்த வீடு சின்னக்கு டேக்கெலாம் தெரியும்டா ஓகேவா. நம்ம ஜிமின் பேர் ஒரு வீடு இருக்குது, அது அவங்களுக்காக வாங்கியிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க பெருசாக எதுவும் சொன்னதில்லை. இப்போ இவங்க நான் பேபி கூட்டு வராங்க. டாடா இது சொல்லிட்டாங்க, இது நம்ம வீடு ஓகேவா, இது மம்மாக்காக நான் எனக்காகவும் மம்மாக்காக நான் வாங்கினேன். இந்த வீடு உனக்கு ஆசைப்பட்ட மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கா பாரு சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டாங்க. அழகாக இருக்குது, ஆனால் உனக்கு எதனா வேணா ஜின்மா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. சொல்லு இப்போ யார்கிட்ட சொல்லுவேன், நானும் அம்மா மட்டும்தான், வேறு யாரும் சொல்லியிருக்கா செஞ்சு கொடுக்க. அவங்க இருக்கனால தானே எல்லாமே கேட்குறேன். நாங்களே வெளில போனால் கூட உங்களை பார்த்துக்குறாங்களே, எவ்வளோ லவ் கேர் கொடுக்குறாங்க உன் மேலேயும். உன்னை சின்ன வயசில் ஜீவன் கூட தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க தெரியுமா. நீ இப்போ எப்படி சொல்கிறா கேட்டால் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. ஜியோ டாடா சாரி டாடா சொல்லிட்டாங்க. இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே டாடா சொல்ல மாட்டேன். அது ஜூன் அங்கிள் ஷூ அங்கிள் உண்மையில எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, எவ்வளோ கேர் வச்சுருக்காங்க. உன்னை பாப்பாவை எல்லாரும் தூக்குறாங்க, எவ்வளோ பாசமாக இருக்காங்க சொல்கிறாங்க. சாரி டாடா சொல்லிட்டாங்க. ஓகே சாரிலாம் சொல்ல வேண்டாம், உனக்கு புரியல அதனால் புரிய வச்சுட்டேன் ஓகேவா. நீ ஒன்று சாரி சொல்ல வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஓகே டாடா நம்ம அங்கே இருக்கலாம், ஆனால் என்ன வீக்கெண்ட் ஒரு டைம் கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாங்க. அப்படியா நம்ம 4 பேர் மட்டும் சொல்கிறாங்க. சரி ஓகே வந்துட்டா போச்சு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாண்டா ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லு ஜங்கா சொல்கிறாங்க. 4 பேர் தான் இருக்கும், இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா வரணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஜங்கா சொல்கிறாங்க. நீ கேட்டியே 4 பேபிஸ் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா போதும் அது சும்மா சொன்னேன், இவங்க 2 பேர் சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன எங்கள் டேலாம் என்ன சமாளிக்க முடியாது. பாப்பா இருக்கா, பொண்ணு இருக்கா பாரு, இவள் அப்படியே பண்ணி மாதிரி இருக்கா, எப்போதாலும் ஓடிக்கிட்டே இருக்கா, இவளை பிடிக்கிறது கூட டைம் பார்த்து மாட்டேது. வேண்டாம் ஓகேவா, 2 பேபிஸாக போதும். நீங்கள் நான் நம்ம 2 பேபிஸ் ஓகேவா. திட்டமிட்ட குடும்பம் சேமித்தார இன்பம் சொல்லிட்டு என்னத்தையும் ஒன்று சொல்கிறாங்க. எனக்கு அது வரல ஓகேவா. நம்ம ஜிமின் சொல்லலாம். இப்போ ஜங்க் ஹாப்பியாக இருக்காங்க. இதே போதுமா, இதே போதும் ஜங்கா. நீங்கள் நான் நம்ம பேபிஸ் 4 பேர் ஓகேவா, ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபேமிலி, இது போதும் சொல்கிறாங்க. ஆமாம் இதே போதும்லாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போது ஜங்க் ஜிம்மில் ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. உனக்கு எனக்கு தோணலையா, நம்ம ஜீவன் குடிக்க தோணுன மாதிரி உனக்கு எனக்கு தோணவே இல்லை ஜங்கா. ஏன் அப்படின்னா நம்ம அங்கே இருக்கோம். என்னுடைய டெலிவரி டைமில் கூட சின்ன பக்கத்துலேயே இருந்தாங்க தெரியுமா. நீ கூட ஆஃபீஸ் போயிட்டா, நீ வரதுக்கு டைம் ஆகிடுச்சு, நீயும் ரம்ஜான் ஹேங்கெலாம் ரீச் ஆக ரொம்ப டைம் ஆகிட்டானா அந்த டைம் சின்ன ஹேங்கிட்டே வந்து என்ன பத்திரம் பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா. அவ்வளோ கேர் பண்ணாங்க. அவங்க அவங்களுக்கு பண்ண ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்புக்காக நம்மளுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹெல்ப்பாக பண்ணல, அவங்க நம்மளுக்கு ஃபேமிலி மெம்பராக நினச்சி இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அவங்கள மாதிரி ஃபேமிலி கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுக்கணும் ஓகேவா. எப்போதும் அவங்க கூட தான் நம்ம இருக்கணும். அவங்களே சொல்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. அவங்க நம்மளை போகணும்னு சொல்லுவாங்க, போங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க மாதிரி ஃபேமிலி கிடச்சி ரொம்ப கஷ்டம் ஓகேவா. நம்மளுக்கு ரொம்ப ரேராக கிடச்சது ஒரு ரிலேஷன்ஷிப். அது எப்போ மிஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் கேட்டேன், நான் கூட கேட்டேன் அந்த வீட்டுக்கு வாட்டே சொல்லிட்டு. அவங்க சொன்னால் எனக்கு அந்த வீட்டில் வந்து ஃபோன்லேயே பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு அங்கேயே ஸ்டே பண்ண போல இருக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன அப்படி ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் டேக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்காமா. நான் சொன்னேன் வாட்டே என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் ரொம்ப வீடு அழகாக இருக்குது, நான் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். அது சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. சும்மா டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டு சரி வாங்க ஒன் டே கூட்டிகிட்டு வரலாம் சொல்லிட்டாங்க. சரி வா சொல்லிட்டு இவங்க எல்லோரும் 4 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜீவன் போகலாமா சொல்லிட்டாங்க. ஓகே டேடா சொல்லிட்டு பேபி பார்த்துட்டு நம்ம ஜிமின்டா வந்துட்டு இங்கே பாரு வா சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டு எதையாவது எடுத்து தின்னுட்டு இதை சொல்லிட்டு ஜிமின்டா நம்ம பாப்பா என்ன பண்ணுதுன்னா கீழே கிடக்கிற பேப்பர் அதையும் சொல்லிட்டு வாயில் எடுத்து வைக்கிது. ஆச்சு வந்து பொண்ணு இருக்காளே சொல்லிட்டாங்க. முயல்ன்றது கரெக்டாக இருக்கு சொல்லிட்டு ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜங்கு சிரிக்கிறாங்க. நீ முயல் சொல்லிட்டு என்ன சொல்கிற மாதிரி இருக்கு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் இன்னும் ஜங்காவை சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ பெரிய டின்னர் பார்ட்டி தானே வச்சிருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளே அவங்க டின்னர் வீக்கெண்ட் டின்னர் இங்கே காய் ஜேகோப்பி எல்லோரும் நல்லா பேசுவாங்க. ஜங்கு கிட்ட ஜிம்னு கூட்டி ரொம்ப பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணுவாங்க. இங்கே நம்ம டே பார்க்குறாங்க. ஆமாக்கா என்னாச்சு, ஏன் நீ ஒரே ஒரு குழந்தை நிறுத்திட்டா சொல்கிறாங்க. அந்த பாப்பாவோட போதுமா, பையன் வேணா சொல்கிறாங்க. அட நீ வரட்டே, நான் எங்கே போகிறேன், நான் ஹேண்ட் பேக்கை மாற்றிட்டான் அந்த ஜேகோப்பை சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் இந்த ஓப்பை இருக்கானே ரொம்ப மோசம் சொல்லிட்டாங்க. என்ன இதுக்கு ஆமாம் என்னை எங்கே பார்த்தாலும் ஒரு டிரைவர் மாதிரி மாற்றுறாங்க, இல்லை ஒரு என்ன செக்யூரிட்டி கார்டாக மாற்றிடுறான், எதனா ஒன்று என்ன ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ ஜேகோப்பத்தை மறைக்கிறாங்க. என்ன நினச்சிருக்கோம் மனசை சொல்கிறாங்க. அப்போ என்ன நான் போகிறப்பலாம் என்னை ஒரு ஃப்ரீடமாக விட்றியா, நான் வந்துட்டு ஒரு வெளில போயிட்டு பார்ட்டி அட்டன் பண்ண முடியாதா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்கக்கா. நான் ஃப்ரீயாக போக முடியல, எங்கே பார்த்தாலும் நீயும் வரேன் பொண்ணு கூடவே வரீங்க 2 பேரும். இந்த பொண்ணு இருக்காள் வீட்டில் கண்டுக்க மாட்டா, வெளில போனால் தான்டா அப்படி கூப்பிடுவா என்னை ஒரு அன்றைக்கி. இப்போ காய் சொல்கிறாங்க அங்கே பாருட்டே, அன்றைக்கி ஒரு பொண்ணு மாலில் என்னை பார்த்துட்டு ஹாய் ஹேண்ட்ஸம் அப்படி சொன்னா. சரி நானும் ஹாய் பியூட்டின்னு சொன்னேன். அப்போ தான் இவன் என் பொண்ணு பார்க்குறா, டேடா அப்படி கூப்பிட்றா. அந்த பொண்ணு டக்குனு என்னை பார்த்து முறைச்சிட்டு போகிறா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல இங்கே மொத்த பேர் கூட சிரிக்கிறாங்க. ஜவுங்கால ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ண முடியல. காய் என்ன சொல்கிறீங்க எனக்கு. ஆமாம் ஜவுக்கு நான் எவ்வளோ ஆசை பார்த்தேன் அந்த பொண்ணுக்கிட்ட ஹாய்மா அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு ஒரு ஹேண்ட்ஸம் என்ன கூப்பிட்டா என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் தான் பார்க்குறாங்க. சின்ன அந்த கொஞ்சம் நைஃபை கொடுங்க சொல்கிறாங்க. இப்போது அங்கே
அந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ண நைஃப் வச்சுருவாங்க, அதை திரும்ப சின்ன கொடுக்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஐயோ ஹேங் விடுங்க சொல்லிட்டு நைஃப் வாங்கி வைக்கிறாங்க. இங்கே பாரு காய் இந்த என்ன தெரியுதா சொல்கிறாங்க, ஃபோர்க்கு ஸ்பூன் இருக்குது அப்படியே குத்துறோன்னு வச்சுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க, அவனுக்கு காய் பார்க்குறாங்க, பொறாமடா உனக்கு சொல்கிறாங்க. யார் எனக்கா சொல்கிறாங்க, பொறாம சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போ சின்ன பார்க்குறாரு, சொல்லு ஜிமின் என்ன பேசுனீங்க, வெளில போன சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹேங் சொல்கிறாங்க. சொல்லு இந்த ஜோன் கூட என்ன கேட்டா அவன்கிட்ட சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க இந்த வீட்டு விட்டு போகலாம்னு சொல்லி கேட்டா நான் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அது சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் அவன் என்ன பிளான் பண்ணுறா சொல்கிறாங்க. பாரு ஜியோன்னு சொல்கிறாங்க. ஜென்மா சொல்கிறாங்க, நீ எங்கேயும் போக முடியாது ஓகேவா, நீயும் சரி உன் தங்கச்சி சரி உன்னோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்களோட பேர் தம்பிங்க ஓகேவா, நான் தரமாட்டேன், அவங்க இங்கே தான் இருப்பாங்க, நீ பெருசாக வளர்ந்து மேரேஜ் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. பையன் பார்க்குறேன் என்ன மேரேஜ் சொல்கிறாங்க. அவனுக்கு புரியாது சொல்கிறாங்க. புரியல சாருக்கு இப்போ புரியுதுல, ப்ரைவசி வேணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மா மட்டும் தனியாக இருக்கணுமோ சொல்கிறாங்க. அப்புறம் தர முடியாது ஓகேவா, அவங்க என் கூட தான் இருப்பாங்க. உனக்கும் இப்போ இருக்க பிடிக்கல, நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு போடா, இப்பவும் அனுப்ப முடியாது உன்னையும், நீ பெருசாக ஆனதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு போடா சொல்லிட்டாங்க. இது பார்க்க க்யூட்டாக இருக்குது. இப்போ சின்ன போய்ட்டு சின்ன ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ, நான் எப்போ உங்களுக்கு போக மாட்டேன் சொல்லிட்டேன். நீங்கள் போகவும் கூடாது, நான் விட மாட்டேன். ஏன்டாங்க பாரு, நீ பிறந்தப்போ நான் தான் கூட இருந்தேன் ஓகேவா, உன் தங்கச்சி பிறந்தப்போ நான் தான் கூட இருந்தேன், உங்களால் அப்படி அனுப்ப முடியாது, உங்களை அனுப்புனா கூட நீங்கள் தான் போகணும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு பெருசாகிட்டு, என் தம்பி தான் கூட கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க. ஜிம்னு சொல்லி ஜங்கு சரி என் தம்பி நான் தரமாட்டேன் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க, ஆமாம் என் ஃப்ரெண்டை தரமாட்டேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக. நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் உங்களை விட்டு சொல்கிறாங்க. போகவும் கூட சொல்லிட்டு ஹைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜம்முனே ஹாப்பியாக இருக்க சொல்லி ஜம்முன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், உங்கள் கூடவே இப்படி இருப்போம், தேங்க்யூ ஹேங்க எங்களுக்கு இப்படி லைஃபை கொடுத்து சொல்லிட்டாங்க. டே அடிச்சிருப்போம் தேங்க்யூ சொன்னா, நீ எங்களோட தம்பி, நீ தான் எங்களுக்கு ஒரு பெரிய லைஃபை கொடுத்துருக்க, எப்போது எங்க கூட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட இந்த டுகெதர் ஃபார் எவர் வந்து முடிச்சிடும். ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பை டேக் கேர் எவ்ரிவன்.